இந்த நாளின் செய்திக்காக எடுத்துக்கொண்ட வசனம் ஒரு ராஜாவுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. 2 நாளாகமத்தின் புஸ்தகம், வேதத்தை எடுத்துக்கொள்ளுவோம். எல்லாரிடத்திலும் பைபிள் இருக்கும் நம்புறேன். 2 நாளாகமம், 2 Chronicles, அதனுடைய 17வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரையிலும், சாப்டர் 17 verses 3 to 5. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது. ஆங்கிலத்தில் 5வது வசனத்தை வாசிங்க. Amen. Hallelujah. ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. நாம் வாசித்த இந்த 17வது அதிகாரத்தின் இந்த 1வது வசனத்திலிருந்து நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், யோசபாத் என்கிற ஒரு யூதாவின் ராஜாவை குறித்து நாம் வாசித்தோம். அல்லேலூயா. தாவீதின் நாட்களில் தாவீது இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்தபோது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தாவீது ராஜாவாக இருந்தார். தாவீதுக்கு பிற்பாடு அவனுடைய குமாரனாகிய சாலோமோன் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாகவே இருந்தார். சாலோமோனுடைய முடிவு நாட்கள் கர்த்தருக்கு பிரியமானதாக இல்லாமல் இருந்த போது அந்த இஸ்ரவேல் என்கிற ஒரே ராஜ்யம் என்ன செய்யப்பட்டது? 2ஆக பிரிக்கப்பட்டது. அதுல இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசமும் யூதா என்கிற ஒரு தேசமாக 2ஆக பிரிந்தது. இதுல 10 கோத்திரம் இஸ்ரவேல் தேசமாகவும் 2 கோத்திரம் யூதா என்கிற தேசமாகவும் பிரிக்கப்பட்டு 2 தேசங்களும் 2 விதமான ராஜாக்களுடைய கைகளில் கொடுக்கப்பட்டது. அதுல யெரொபெயாம் என்கிற சாலோமோனுடைய தளபதியாக இருந்த அந்த மனுஷன், அந்த யெரொபெயாம் என்கிற மனுஷன் என்ன செய்கிறார்னு சொன்னால் இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிறார். ரெகோபெயாம் என்கிற சாலோமோனுடைய குமாரன் யூதாவுக்கு ராஜாவாக இருக்கிறார். அங்கிருந்து ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்பட்டு 2 விதமான ராஜாங்கங்கள் என்ன செய்யப்படுகிறது? தொடர்ந்து ராஜ்யபாரம் பண்ணி கொண்டே வருகிறார். இது நமக்கு தெரியும், அப்படிதானே? நீங்க இந்த 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், இந்த 4 புத்தகங்களை நீங்கள் படிக்கும் போது இவர்களுடைய ராஜ்யபாரத்தை குறித்து நீங்கள் அதிகமாக வாசிக்க முடியும். 1 நாளாகமும் 2 நாளாகமும் புஸ்தகத்தை நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க படித்து பார்க்கும்போது சாமுவேல் புஸ்தகத்திலும் ராஜாக்களின் புஸ்தகத்திலும் வாசிப்பது போலவே நீங்கள் நாளாகம் புஸ்தகத்திலும் நீங்கள் வாசிக்க முடியும். ஏன் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு ஏதாவது கேள்வி வந்திருக்கா? தோணி இருக்கா? தோணி இருக்கு. ஏன் வந்தது? ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? ஞாபகப்படுத்தப்படும்படி இல்லையா? சரி, ஓகே, உங்களுக்கு புரியுற மாதிரி நான் இன்னும் கேட்கிறேன். ஆதியாகமம், யாத்ராகமம், நீங்க பைபிளை புரட்ட வேண்டாம். அடுத்தது என்னது? லேவியராகமம், எண்ணாகமம். இது 4 புஸ்தகம் இருக்கு இல்லையா? உபாகம புஸ்தகத்தை நீங்க படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்க. இந்த 4 புஸ்தகத்தினுடைய சுருக்கம் எங்க காணப்படும்? நீங்க நிறைய படிச்சு பார்க்கும்போது, இன்னும் குறிப்பா சொல்ல வேண்டும் என்று சொன்னால் யாத்ராகம புஸ்தகத்துல தான் அதிகமா காணப்படும் இல்லையா? இந்த 3 புஸ்தகத்தில் உள்ளது உபாகமத்தில் திரும்ப எழுதப்பட்டிருக்கிறோம். திரும்பவும் ஏன் அது எழுதப்பட்டிருக்கணும்? வரும் சந்ததிக்காக. ஏன் யாத்ராகமத்தை படிச்சா வரும் சந்ததி படிக்காதா? உறுதிப்படுத்துறதுக்காக. யாத்ராகமத்தை படித்தா உறுதி ஆவாதா? வேற யாராவது எழுதியிருப்பாங்க. சரி, வேற யாராவது எழுதுனா அது எதுக்கு திரும்ப எழுதணும்? ஹல்லேலூயா. இப்ப இதே போல
ஒன்று சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள். அடுத்தது வரும்போது 1 நாளாகமம், 2 நாளாகமம். இது படிக்கிறப்போ ஏற்கனவே படித்தது ரிப்பீட் ஆகிறது போல இருக்கு, அப்படிதானே? நிறைய காரியங்கள் ரிப்பீட் ஆயிருக்கும். ஏன் உங்களுக்கு கேள்வி வந்ததே இல்லையா? ஏன் வந்திருக்கும்? உங்களுக்கு ஒவ்வொரு விதமான அபிப்பிராயம் இருக்கும் இல்லையா? எதனால அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே நான் கேட்டேன் பாத்தீங்களா கேள்வி, இதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் கொடுத்திருக்கிறேன். புரியுதா? உபாகம புஸ்தகம் ஏன் திரும்ப எழுதப்பட்டது என்று சொன்னால், ஆமா, மோசேயினுடைய கடைசி காலத்தில் எழுதப்பட்ட புஸ்தகம். புரியுதா? ஆகமங்கள், அதாவது 5 ஆகமங்களும் யாருடைய ஆகமம்னு சொல்றாங்க? மோசேயினால் எழுதப்பட்ட ஆகமம்னு சொல்றாங்க. உபாகம புஸ்தகம் என்பது கடைசியில் மோசேயினுடைய கடைசி காலகட்டத்தில் எழுதப்பட்டது. அந்த மோசேயினுடைய கடைசி காலகட்டம் என்பது எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் அல்ல மோசேயோடு இருந்தது. அந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட சந்ததிகள், அதாவது அவங்க புறப்பட்டவருடைய பிள்ளைகள். புரியுதா? அந்த எகிப்திலிருந்து புறப்பட்டதில் 2 பேரும் மோசேயும் தவிர, 3 பேரை தவிர ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? எல்லாரையும் வனாந்தரத்தில் அழித்து போட்டார். நமக்கு நல்லா தெரியும், 40 வருஷ காலமாக வனாந்தரத்தில் அவர்களை அலைய விட்டு எல்லாரையும் என்ன செய்தார்? கொன்று போட்டார். அதற்கு பிற்பாடு உபாகம புஸ்தகத்தை எழுதும் போது மோசேயினுடைய கடைசி காலத்தில் மோசேயோடு கூட இருந்தது யாருன்னு சொன்னா, எகிப்திலிருந்து புறப்பட்டது 2 பேர். அது அல்லாமல் எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்களுடைய தலைமுறைகள் அவர்களோடு கூட இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா, ஆண்டவர் ஏற்கனவே வாக்கு பண்ணினாரு, எகிப்திலிருந்து புறப்பட்ட ஒருவனும் கானானுக்குள்ளே பிரவேசிப்பதில்லை, காலேப் யோசுவாவை தவிர. புரியுதா? ஆனா உங்களுடைய பிள்ளைகளை நான் பிரவேசிக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்போ பிள்ளைகளுக்கு நடந்தவற்றை திருப்பி சொல்லி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உபாகமத்துல என்ன சம்பவம்னா, எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்களுக்கு திரும்ப கர்த்தர் நடத்தி வந்த விதங்களை சொன்னது, அதாவது அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்ண செய்தி. சரி, இப்ப நாளாகம புஸ்தகம் 1 நாளாகமம், 2 நாளாகமம் ஏன் திரும்ப எழுதப்பட்டிருக்கிறது? அதாவது சாமுவேல் புஸ்தகம் ராஜாக்களின் புஸ்தகம் என்பது அவருடைய ஹிஸ்டாரிக்கல் லைஃப். நாளாகம புஸ்தகம் அவருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப். புரியுதா? நாளாகம புஸ்தகத்தை நீங்க படிக்கும் போது ஸ்பிரிச்சுவல் கண்ணோட்டத்தோடு படிக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கை. சாமுவேலின் புஸ்தகம், ராஜாக்களின் புஸ்தகம் என்பது அவருடைய தனிப்பட்ட பர்சனல், இல்லை என்றால் ஹிஸ்டரி, அதாவது வரலாறு, அவர்களுடைய வரலாற்று புஸ்தகங்கள். இல்லை, இஸ்ரவேலினுடைய வரலாற்று புஸ்தகங்கள், ராஜாக்களுடைய வரலாற்று புஸ்தகங்கள், அப்படி கூட நம்ம சொல்லலாம். புரியுதா? நாளாகம புஸ்தகம் என்பது அந்த ராஜாக்களுடைய, இல்லை என்றால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. இதுக்கு தான் அது திரும்ப எழுதப்பட்டது. அதனாலதான் யோசபாத்தினுடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நாளாகம புஸ்தகத்திலிருந்து இந்த நாளிலே பேசும்படியாக ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. நிச்சயமாக இது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். யோசபாத் 35வது வயதில் ராஜ்யபாரத்துக்கு வந்து 25 வருடம் யூதேயாவில் ராஜாவாக இருந்தார். வேதத்தில் நாம் வாசிக்க முடியும், யோசபாத்தினுடைய ராஜ்யபாரம் அமெரிக்கையா இருந்தது, அதாவது சமாதானம் உள்ளதாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட். யோசபாத் கர்த்தருக்கு பிரியமான ராஜா என்று சொல்லி நீங்கள் இந்த வாசிக்கிற வசனங்களை நீங்கள் வாசிக்க முடியும். கர்த்தருக்கு பிரியமானதையே செய்தவன். ஹல்லேலூயா. இந்த வாசித்த 17வது அதிகாரத்தின் 3 வசனங்களில் நாம் படிக்கும் போது முதல் வசனத்தை நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா, அவன் ஸ்தானத்திலே, யாருடைய ஸ்தானம் அப்படின்னு சொன்னா, ஆசா என்கிற ராஜாவின் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோசபாத் என்ன செய்கிறாரு? ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாக பலப்பட்டான். யாருக்கு விரோதமாக பலப்பட்டிருக்கிறாரு? இஸ்ரவேல். நான் சொன்னது போல ஏற்கனவே பிரிந்து போயிருந்த 10 கோத்திரம் சேர்ந்த இஸ்ரவேல் என்கிற தேசத்துக்கு விரோதமாக. ஏன்னு சொன்னா, இவர்கள் 2 தேசமாக பிரிந்த பிற்பாடு இவர்களுக்குள்ளாக எப்பொழுதும் யுத்தம் நடந்து கொண்டேதான் இருக்கும். இஸ்ரவேலுக்கும் யூதேயாவுக்கும் யுத்தம் நடந்து கொண்டேதான் இருக்கும். நமக்கு புரியுற மாதிரி சொல்ல போனோம்னா, ஆவிக்குரியவன் மாம்சத்துக்குரியவன், இப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, யூதேயா என்பது ஆவிக்குரியவர்களும் இஸ்ரவேல் என்பது மாம்சத்துக்குரியவர்களும், இவர்கள் 2 பேரும் எப்பொழுதும் என்ன செஞ்சு கொண்டிருப்பார்கள்?
நமக்கு வேதம் சொல்லுகிறது, நமக்கு மாம்சத்தோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் எப்பொழுதும் நமக்கு என்ன உண்டு? யுத்தம் உண்டு. அதே போல இங்க எப்பொழுதும் இவர்களுக்குள்ளாக யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த யோசபாத் ராஜா என்ன விரும்பினார் அப்படின்னு சொன்னா, இந்த இஸ்ரவேல் தேசத்தோடு சமாதானமாக போகும்படி விரும்பினார். ஆனா அந்த இடத்துல அவர் சின்ன தவறும் பண்ணியிருப்பார். அல்லேலூயா. சமாதானமாக போக விரும்பினவர் அங்கே ஒரு சின்ன தவறு நடந்தது நிமித்தமாக அதை நாம் இந்த வருகிற இந்த செய்தியில நாம் பார்க்க போகிறோம். என்ன தவறு இவரிடத்துல காணப்பட்டது? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாசிக்கும் போது 3வது வசனத்துல வாசிப்போம். முதலாவதாக யோசபாத்தை குறித்து சொல்லும் போது கர்த்தர் யோசபாத்தோடே இருந்தார். முக்கியமாக ஒரு காரியம் என்ன அப்படின்னா, யோசபாத்தோடு யார் இருந்தது? கர்த்தர் இருந்தார். அதுவே நமக்கு பெரிய டைட்டில், அப்படித்தானே? ஒரு மனுஷனோடு கர்த்தர் இருந்தால், அல்லேலூயா. இந்த உலகத்துல யார் இல்லாம போனாலும் இருக்கட்டும், ஆனால் ஒரு மனுஷனோடு இல்ல ஒரு மனுஷியோடு கர்த்தர் இருந்தால் என்ன நடக்கும்? அல்லேலூயா. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கும்போது முதலாவதாக சொல்லுகிறது வேதம், கர்த்தர் யோசபாத்தோடே இருந்தார். அடுத்தது வாசிங்க. அப்ப வாசிக்கும் போது அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளிலும் இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். இதனால என்ன நடந்தது? ஆகையால் கர்த்தர் அவன் கையில், ஆமா, நம்மள நல்லா கவனிக்கணும். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அடுத்தது நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் யோசபாத்துக்கு ராஜ்யபாரத்தை என்ன பண்ணினார்? திடப்படுத்தினார். அப்ப கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருந்தால் இரண்டாவது நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான காரியம், அவன் கர்த்தருக்குள் என்ன செய்வான்? திடப்படுவான். கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்தப்படுவான். கர்த்தர் அவனை ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கூட இருந்தா நம்ம கத்துக்க வேண்டியது, நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய முக்கியமான காரியம் என்ன? நாம் ஸ்திரப்படுத்தப்படுவோம். யாரால் ஸ்திரப்படுத்தப்படுவோம்? கர்த்தரால் ஸ்திரப்படுத்தப்படுவோம். நாம் வாசித்தோம், யோசபாத்தோட கர்த்தர் இருந்தார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை யோசபாத்துக்கு திடப்படுத்தினார். அல்லேலூயா. அடுத்தது வாசிங்க. யூதா கோத்திரத்தார் எல்லாரும், நல்ல கவனிங்க, யூத ஜனங்களாகிய தன்னுடைய ஜனங்கள் ராஜாவுக்கு என்ன கொண்டு வர்றாங்க? காணிக்கைகளை கொண்டு வர்றாங்க. அப்ப கவனிங்க, இந்த யோசபாத்துக்கு காணிக்கை அவசியமா? நல்ல வெல்த்தியஸ்டான ஒரு ராஜா தானே இல்லையா? தாவீதுனுடைய வம்சத்திலிருந்து வர்றாரு. நமக்கு நல்லா தெரியும் தாவீது எவ்வளவு வெல்த்தா இருந்தாருன்னு, இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட பரம்பரையில் வந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு வெல்த்ங்கிறது ஒரு பெரிய காரியமே அல்ல. ஆனாலும் கர்த்தர் ராஜ்யபாரத்தை அவன் கையில் திடப்படுத்தின போது அது மாத்திரமல்ல, ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். மனப்பூர்வமாய் காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அடுத்தது இப்ப வாசிக்கிறோம், அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியா இருந்தது. அப்ப ஆண்டவர் நமக்கு அடுத்தது கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னது? கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நாம் திடப்படுத்தப்படுவோம். அடுத்தது என்ன உண்டாகும்? ஐஸ்வர்யம் உண்டாகும். ஐஸ்வர்யத்து கூட கனம் உண்டாகும். அல்லேலூயா. இந்த கனம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, இல்லையா? ஐஸ்வர்யம் ஏராளமான பேர் இன்னைக்கு சம்பாதிக்கிறான், அப்படிதானே? இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம கிறிஸ்தவங்களை விடவும் உலகத்தான் உலக கிறிஸ்தவன் அல்லாதவன் எத்தனையோ பல கோடீஸ்வரர்கள், பல பில்லியனியர்ஸ் இருக்காங்க, இல்லையா? ஆனா எத்தனை பேர் கனத்துக்குரியவர்களா இருக்கிறாருங்க, இல்லையா? இன்னைக்கு உலகம் கொடுக்கிற கனம் எப்படிப்பட்ட கனம்? அவனுடைய வெல்த்தை பார்த்து கொடுக்கக்கூடிய கனம், இல்லையா? அவன் எவ்வளவு ரிச்சா இருக்கிறானோ. நல்ல ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். இப்ப சினிமா நடிக்கிற ஒருத்தர், நடிகரோ ஒரு நடிகை இருக்கிறாங்கன்னு வைங்களேன். ஆனா அவங்களுடைய லைஃபை நம்ம கொஞ்சம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த அவங்களுடைய லைஃப்ல இருந்து நம்ம வாழ்க்கைக்கு ஒண்ணுமே எடுக்க முடியாது, இல்லையா? ஏதாவது எடுக்க முடியுமா? எக்ஸாம்பிளா ஒரு நடிகைட்ட இருந்தோ ஒரு நடிகர்கிட்ட இருந்தோ எடுக்க முடியுமா? ஆனா உலகம் அவர்களுக்கு என்ன கொடுக்குது? அதிக கனம் கொடுக்கிறது. அல்லேலூயா. இந்த கனத்தை அல்ல கர்த்தர் சொல்லுகிறது.
புரியுதா? கர்த்தரால் கனப்படுத்தப்படுகிற காரியம் என்பது ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை தருகிறார், உண்மைதான். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற கனம் என்பது உலகம் கொடுக்கிற கனம் அல்ல. அல்லேலூயா. உலக பிரகாரமாக வருகிற கனம் அல்ல, உலகத்தின் பொருளினால் வரக்கூடிய கனம் அல்ல. அல்லேலூயா. இது பரிசுத்தவான்களுக்குரிய கனம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு கர்த்தர் கூடவே இருக்கிறதுனால் அவர்களால் கர்த்தரால் உண்டாகிற கனம். இவனுக்கு என்ன உண்டாயிருந்தது? இப்போ ஐஸ்வர்யம் உண்டாயிருந்தது, கனமும் மிகுதியாயிருந்தது. நம்ம இந்த அதிகாரத்துல 3 அதிகாரத்தை தொடர்ந்து நீங்க வாசிங்க அப்படின்னு சொன்னா 2 இடத்துல யோசபாத் எருசலேமுக்கு திரும்பி வந்தான் என்று சொல்லி நீங்க வாசிக்க முடியும். எந்தெந்த வசனத்தை வாசிக்கலாம்? வாசிங்க. யோசபாத் எருசலேமுக்கு திரும்பி வந்தான். 19:1 வாசிங்க. யூதாவின் ராஜாவாகிய எருசலேமில் உள்ள தன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்ப வந்தான். முதல் முறை எருசலேமுக்கு, எருசலேமில் எங்க வந்தாரு? தன்னுடைய வீட்டுக்கு திரும்ப வந்தான். இன்னொரு இடத்துல நீங்க வாசிங்க. 20ஆம் அதிகாரம் 27-28. பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் கலிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோட எருசலேமுக்கு திரும்பினார்கள். அவர்கள் தம்புருக்களோடும் சுரமண்டலத்தோடும் பூரிகைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். வித்தியாசம் புரிஞ்சுதா உங்களுக்கு? முதலாவது எருசலேமுக்கு வந்த போது அவன் எங்க திரும்ப வந்தான்? தன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்ப வந்தான். 2வது 20ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அவன் எருசலேமுக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு திரும்ப வந்தான். திரும்ப வந்தான் என்று சொன்னால், எருசலேமுக்கு அவன் வந்தான் என்று சொன்னால் அவன் என்ன பண்ணியிருக்கணும்? எருசலேமை விட்டு வெளியே போயிருக்கணும். அல்லேலூயா. அப்படிதானே? வெளியே போனவங்க தான் நினைச்சுக்குவாங்க திரும்ப வர முடியும். ஆமென். அப்படிதானே? அல்லேலூயா. இப்ப நம்ம வாசிக்கும் போது இவர்கள் ராஜ்யபாரம் பண்ணினதும் இவருடைய வீடும் எங்க தான் இருக்குது? எருசலேம்ல தான் இருக்குது. நம்ம வாசித்தபடி அப்படித்தானே இல்லையா? வாசிக்கும் போது யோசபாத் தன்னுடைய வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்ப வந்தான். அப்போ வீட்டை விட்டு என்ன பண்ணி இருக்கிறான்? வெளியே போயிருக்கிறான். அல்லேலூயா. 2வது அவனும் யூதா ஜனங்களும் பூரிக்கைகளோடும் எக்காலத்தோடும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டோடு கர்த்தரை ஆராதித்துக் கொண்டு திரும்ப எங்க வர்றாங்க? கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர்றாங்க. அப்படின்னா என்ன பண்ணி இருக்கிறான்? ஆலயத்தை விட்டு, இல்லை என்றால் எருசலேம் அங்க பர்வதத்தை விட்டு வெளியே போயிருக்கிறான். அல்லேலூயா. இந்த 2 வெளியே போயிட்டு, 2 இடத்துல வெளியே போயிட்டு திரும்ப வந்தான். கர்த்தர் அவனை திரும்ப கொண்டு வந்தார். அல்லேலூயா. இந்த வெளியே போன 2 அனுபவம் அவனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதாக இருந்தது? அவன் ஏன் திரும்ப கொண்டு வரப்பட்டான்? திரும்ப வந்த போது எப்படி வந்தான்? அல்லேலூயா. இதுதான் நம்ம படிக்க போகிற காரியம். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு அநேகர் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிறோம். அப்படிதானே? வந்திருக்கிறீங்கல்ல? வீட்டை விட்டு தானே வந்திருக்கீங்க. இங்க இருக்கிற வீட்டை பத்தி நான் கேட்கல. நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம்? ஒரு பிறப்பிடமாகிய நம்முடைய சொந்த வீட்டை விட்டு என்ன பண்ணி இருக்கிறோம்? வந்திருக்கிறோம். அல்லேலூயா. திரும்ப சமாதானத்தோட நம்ம போவோமா? அல்லேலூயா. அதிகமான பேர் சமாதானத்தோடு திரும்ப வீட்டுக்கு போகிறது இல்லை. இங்க வரக்கூடிய அநேகர் சமாதானத்தோடு, எப்படி ஒரு சந்தோஷத்தோடு ஒரு சமாதானத்தோடு வீட்டை விட்டு வெளியே வந்தார்களோ அதே போல திரும்ப என்ன செய்கிறது இல்லை, போகிறது இல்லை. சிலர் நல்ல பணம் வச்சுட்டு போவாங்க, கொண்டு கூட போகும்போது என்ன போகும்? யாரெல்லாம் போவா? பிளஸர் போகும், கார் போகும், சுகர் போவாங்க, அப்புறம் என்னென்னமோ போகுது இல்லையா? சிலருக்கு போகும்போது இங்க நல்லா அப்படி இருப்பாங்க, ஊர்ல போனா கடையில் கட்டின வீடையும் காணாது. சிலருக்கு போகும்போது இங்க எல்லாம் நல்லா இருக்கும், வீட்டுல போனா அங்க பிள்ளையை காணாது, பெண்டாட்டி காணாது. இதெல்லாம் நடக்கிற இயல்பு தானே இன்னைக்கு இல்லையா? ஆனால் வந்தது மாத்திரமல்ல, திரும்ப போகும்போது சமாதானத்தோட புறப்பட்டு போவது மிக அவசியம். அல்லேலூயா.
புரியுதா உங்களுக்கு? அப்ப ஆலயத்தை விட்டு வெளியே போகிற நாம் திரும்பவும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஆலயத்துக்கு வர வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. நம்ம வாசிக்கிறோம், முதலாவதாக இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா எருசலேமை விட்டு வெளியே போகிறார். ஆமென். முதல் எருசலேமுக்கு திரும்ப வந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்து சமாதானத்தோடு தன் வீட்டுக்கு வர பண்ணினார் அப்படின்னு நம்ம வாசித்தோம் இல்லையா? 19:1. இதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடந்தது? ஹல்லேலூயா. ஏன் இவர் வெளியே போனார்? என்ன நோக்கத்துக்காக வெளியே போனார்? போன இடத்துல என்ன நடந்தது? ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் திரும்பவும் அவனை சமாதானத்தோடு கொண்டு வர செய்தார்? வாசிங்க. இப்போ 17வது அதிகாரத்தில் 7ஆம் வசனம். யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு 7வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவன் அரசாண்ட 3ஆம் வருஷத்துல யூதாவின் பட்டணத்தில் என்ன பண்ணி இருக்கிறாரு? உபதேசிக்கிறவர்களை நியமித்தான். இவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. புரியுதா? உபதேசிக்கிறவர்கள் தன் பட்டணத்தில் தன் தேசத்துல யாரை நியமித்தான்? உபதேசம் பண்ணுகிறவர்களை நியமித்தான். நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த காலகட்டத்தில் அதிகமான பேர் இல்ல, ஒரு 30 வருஷம் முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா உபதேசியார் வந்திருக்கிறார். நம்முடைய ஊர்களில் உபதேசிமார் இருந்தாங்களா இல்லையா? அவங்களுக்கு அவங்க வேலை என்னது? உபதேசம் பண்ணுவது, வீடுகளில் போய் ஜபிக்கிறது. அவங்களுக்கு நல்ல ஒரு கனம் மரியாதை இருந்தது இல்லையா? இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆட்கள் நம்ம எங்கேயும் பார்க்க முடியறது இல்லை. யூதாவின் அந்த நாட்களில், அது யோசபாத்தின் நாட்களில் யூதயா தேசம் எங்கிலும் இவர் என்ன பண்ணி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா உபதேசிக்களை, கர்த்தருடைய வசனத்தை கொண்டு உபதேசிக்கிறவர்களை வைத்திருக்கிறார். அடுத்தது வாசிங்க, 9வது வசனம். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து என்ன செய்தார்கள்? இந்த உபதேசிமார் பட்டணங்கள் எல்லாம் சுற்றி திரிந்து கர்த்தருடைய வேத வசனத்தை வைத்து என்ன செய்தார்கள்? உபதேசம் பண்ணினார்கள். இப்படி உபதேசம் பண்ணினது நிமித்தமாக அடுத்த வசனம், யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலாம். அப்ப உபதேசம் அந்த நடந்த பட்டணங்களில் எல்லாம் என்ன உண்டாயிற்று? கர்த்தரால் உண்டான பயங்கரம். ஹல்லேலூயா. இதுவும் நான் சொல்ல போற இன்னொரு காரியமும் இன்னைக்கு நம்முடைய கிராமங்களை விட்டு பட்டணங்களை விட்டு மாற்றப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான காரியம். உபதேசிக்கிறவர்கள் சுவிசேஷத்தை உபதேசிப்பார்கள், அப்படிதானே? கர்த்தருடைய வசனத்தை உபதேசிப்பார்கள். இங்க நம்ம வாசித்தோம், அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை கொண்டு உபதேசித்தது நிமித்தமாக கர்த்தரால் உண்டான பயங்கரம் தேசமெங்கிலும் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரால் பயங்கரம் உண்டு என்று சொன்னால் அந்த தேசம், அந்த பட்டணம் எப்படி மாறிடும் அப்படின்னா சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு பாவங்கள் விடுதலையாக்கப்பட்டு பாவங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு எல்லா விதமான இரத்த பழிகளும் மாற்றப்பட்டு இப்படி தேசம் என்ன சமாதானமாக இருக்கும். ஏன்னு சொன்னா கர்த்தருடைய வசனம் தேசத்தில் போதிக்கப்பட்டது, உபதேசிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அது நிமித்தமாக கர்த்தரால் உண்டான பயங்கரம் அங்கே காணப்பட்டது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுவிசேஷம் செய்யக்கூடியவர்கள், ஊர் ஊராக புறப்பட்டு உபதேசம் பண்ண வேண்டியவர்கள் என்ன செய்கிறதில்ல? தெரியாதோ? ஊர் ஊராக பட்டணமாய் போய் பிரவேசித்து பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரவேசித்து உபதேசம் பண்ண வேண்டிய உபதேசிமார், சுவிசேஷகர்கள் இன்னைக்கு இல்லாததுனாலதான் கிராமங்களிலும் பட்டணங்களிலும் பாவத்தின் மேல் பாவம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. எல்லா மரத்தடியிலும் என்ன உண்டாகுது? தெய்வங்கள் எழும்புகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஊர்ல அப்படி நடக்குது. ஏன் இது பெருகுது? ஏன் இதை நடைபெறுகிறது? உபதேசம் பண்ணுகிறவர்கள் சுவிசேஷத்தை சுமந்து சென்று அங்கு கிராமமாய் பட்டணமாய் பிரவேசித்து அவர்கள் உபதேசம் பண்ணாதது நிமித்தமாகவே இப்படி கிராமங்களும் பட்டணங்களும் சீர்கட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் அங்கே இல்லை. ஹல்லேலூயா. சபை மாத்திரம் அல்ல அங்கு இருக்க வேண்டியது. சபை இருப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கிராமங்களிலும் பட்டணங்களிலும் பிரவேசித்து உபதேசிக்க வேண்டியவர்கள் காணப்பட வேண்டும். அப்படி ஒருவர்கள் இருப்பார் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிறவருடைய பாதம் கர்த்தருடைய பார்வைக்கு மிகவும் அருமையானது, அழகானது என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வேதத்தை சுமந்து கொண்டு கர்த்தருடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை யாரெல்லாம் பிரசங்கித்து நடந்து கொண்டு பிரசங்கிப்பார்களோ அவர்கள் கால் மிதிக்கிற தேசம் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஆனா இது நம்ம ஊரை விட்டு இன்னைக்கு மாறிடுச்சு தானே இல்லையா? இன்னைக்கு பெரிய பெரிய சுவிசேஷம் சொல்ல வேண்டியவர்கள் எங்க போய் உட்கார்ந்துட்டாங்க? ஜெபிக்கலாம் வாங்கன்னு சொல்லி ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டாங்க. ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய சுவிசேஷ அழைப்பை பெற்றவர்கள் குடும்பம் குடும்பமா டிவிக்கு முன்னாடி போய் உட்கார்ந்துட்டாங்க. இவங்க கிட்ட கேட்டீங்கன்னா உலகத்துக்கு ரீச் ஆகுறோம். பக்கத்துல கிராமத்தை ரீச் ஆகு ஃபர்ஸ்ட், அப்புறம் உலகத்தை பத்தி பேசு. கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாகவே செய்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. நீ டிவியில ரீச் ஆகிறதுக்காக கர்த்தர் உங்களை அழைத்தார். உன் கால் படுகிற இடமெல்லாம் பரிசுத்தமாகுமே. நீ கால் நடந்து திரிகிற இடமெல்லாம் தேசத்தை உனக்கு கொடுப்பேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறாரு. அப்படிதானே கர்த்தர் ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் சொன்ன, கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு நீ நட, அது தேசத்தை உனக்கு நான் கொடுப்பேன்னாரு. நீ நடந்து தெரியணும் இல்லையா சுவிசேஷத்தை கொண்டு. ஹல்லேலூயா. இங்க ஒரு சிலருக்கு வேதனை அளிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. கண்டிப்பா சொல்றேன், அது கர்த்தருடைய சுத்தமான ஊழியம் அல்ல. ஹல்லேலூயா. அழைப்பை விட்டு வேற எங்கேயோ போயிட்டு இருக்குது. சுவிசேஷகன் என்று சொன்னால், உபதேசம் பண்ணுகிறவன் என்று சொன்னால், பட்டணங்களிலும் கிராமங்களிலும் அவன் நடந்து தெரிய வேண்டும். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அதுதான், நீ கால் மிதிக்கிற தேசத்தை உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. உபதேசம் பண்ணுகிறவன் தெளிவாக வேதம் சொல்லுகிறது, அவன் யூதேயா பட்டணம் எங்கிலும் சுற்றி திரிந்து என்ன செய்தார்கள்? உபதேசம் பண்ணினார்கள். கர்த்தருடைய பயங்கரம் தேசத்தை பிடித்தது. ஹல்லேலூயா. அடுத்தது வாசி. 10வது வசனத்துல முக்கியமான பாயிண்ட் அதான், யோசபாத்தோடு. ஹல்லேலூயா. எவ்வளவு தெளிவா வசனம் சொல்லுது பாத்தீங்களா? யாருக்கு யுத்தம் கிடையாது? யோசபாத்துக்கு யுத்தம் கிடையாது. நீ வசனத்தை உபதேசித்து நீ நடந்து திரிவா என்று சொன்னால் கர்த்தருடைய பயங்கரம் அங்கே உண்டாகும். உனக்கு யாரு கிடையாது? யுத்தம் செய்கிற எதிராளிகளே கிடையாது. கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. 12வது வசனத்தை வாசிங்க. இப்படியே யோசபாத், 12வது வசனம் சொல்லுகிறது, யோசபாத் வர வர மிகவும் பெரியவனானான். ஹல்லேலூயா. நம்ம முதல்ல 5வது வசனத்துல வாசித்தோம், அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. இங்க 12வது வசனத்துல வாசிக்கிறோம், அவன் வர வர மிகவும் பெரியவனானான். ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. அப்போ ஒரு நம்முடைய கர்த்தருக்கு முன்பாக கர்த்தரோடு ஒரு மனுஷன் கர்த்தர் அவன் பட்சத்தில் இருப்பார் என்று சொன்னால் அவனுக்கு என்ன உண்டாகும்? ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாகும். அடுத்ததுங்க நம்ம வாசித்தோம் 12வது வசனத்துல, அவன் வர வர மிகவும் பெரியவனானான். நீங்க எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. நம்ம கர்த்தரை பின்பற்ற தொடங்கினோம் என்று சொன்னால், நாம் கர்த்தரை பின்பற்றினோமானால் வர வர பலவீனப்பட மாட்டோம், வர வர பெருகுவோம். இது கர்த்தருடைய பிளஸ்ஸிங். நல்லா புரிஞ்சு, கர்த்தருடைய பிளஸ்ஸிங் என்பது வர வர தேஞ்சி போறதல்ல, வர வர என்ன செய்யும்? பெருகும், உயர்த்தும். புரியுதா? இந்த ஆசீர்வாதம் பெருகுமே ஒழிய ஒரு நாள் நம்ம என்ன செய்யாது? குறையாது, தேஞ்சி போகாது, குறைஞ்சு போகாது. கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஹல்லேலூயா. புரியுதா? ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரானால், நாம் கர்த்தருக்கு சித்தமானதை நாம் செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கை கீழே போகாது, தேஞ்சி போகாது, குறைந்து போகாது. நம்முடைய வாழ்க்கை யோசபாத்தை போல வர வர என்ன செய்வோம்? மிகவும் பெருகுவோம். பெரியவனானான். ஹல்லேலூயா. இவன் பெரியவனானதுக்கு என்னென்னலாம் பண்ணா? பெரியவன் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணா? புரியுதா? கர்த்தருடைய வசனத்தை கொண்டு தேசமெங்கிலும் உபதேசிக்கிற உபதேசிமாரை நியமித்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிற்று. இப்போ இவர் யோசபாத் என்ன ஆயிட்டாரு? வர வர பெரியவன் ஆயிட்டார். இப்போ 18:1 வாசிங்க.
இப்ப 18:1 நம்ம வாசிக்கும் போது இப்ப என்ன ஆயிட்டார் அப்படின்னா, நல்ல பெரிய அளவுக்கு வந்துட்டார். ஐஸ்வர்யம் வந்துச்சு, கனம் வந்தது, மிகவும் பெரியவன் ஆயிட்டான். இப்ப எல்லாம் நல்லா ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. எல்லாம் நல்லா ஆயிடுச்சு. எல்லாமே ரிச்சா, எல்லாமே குறை இல்லாமல், யுத்தமே இல்லாமல், எல்லாம் சமாதானமா, சந்தோஷமா, எல்லாம் செல்வ செழிப்பா இருக்கும்போது யோசபாத்துக்கு ஒரு எண்ணம் உண்டாயிற்று. என்ன பண்றாரு அப்படின்னா, ஆகாபோடு சம்பந்தம் கலந்து என்ன செய்யறாரு? ஆகாபோடு சம்பந்தம் கலந்தான். ஆகாபோடு சம்பந்தம் கலந்தான் அப்படின்னு சொன்னா, நம்ம வாசித்தது போல 3வது வசனம், அவன் பாகால்களை தேடாமல். 4ஆம் வசனம், இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவான். அப்படித்தானே தொடங்கினாரு. அப்படிதான் தொடங்கினாரு. இஸ்ரவேலின் செய்கையின்படி செய்யாமல், அந்த இஸ்ரவேலுடைய எந்த முறைகளையும் பின்பற்றாமல் ராஜ்யபாரத்தை தொடங்கினான். இப்போ வர வர பலத்து மிகவும் பெரியவராயிட்டார். கர்த்தரால் என்ன பெரிய ஆளாயிட்டார். இப்படி பலத்து வந்த நேரத்தில் எதிலெல்லாம் அவர் கலக்காமல் சம்பந்தம் இல்லாமல் புறப்பட்டு வந்தாரோ என்ன பண்றார் அப்படின்னா, திரும்ப அந்த காரியத்தில் போய் விழுகிறார். இதுதான் எருசலேமை விட்டு முதலாவது வெளியே வந்த அனுபவம். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஆகாபோடு சம்பந்தம் கலந்தான். ஆகாப் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்தான். யோசபாத் யூதேயாவில் ராஜாவாக இருக்கும்போது. ஹல்லேலூயா. இதுல ஒரு ஆங்கிள் பார்க்கும்போது இவர் செஞ்சது கரெக்ட். ஏன் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கவர்களோடு, அந்நியர்களோடு நம்ம எப்படி இருக்கணும்? சண்டைக்காரர்களா இருக்கக்கூடாது, சமாதானமா இருக்கணும். அப்படிதானே? அப்படிதானே? ஆனா ஒரு சாரார் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்நிய ஜனங்களோடு நம்ம வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். அதாவது முத்தின பெந்தேகோஸ்து, நான் உங்களை சொல்லல, முத்தின பெந்தேகோஸ்து உபதேசம் என்ன அப்படின்னா, நம்ம வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டியவர்களாக இருக்கிறபடினால யாருக்கும் கை கொடுக்க கூடாது, யாரை பார்த்து சிரிக்க கூடாது, யாரை பார்த்து என்ன செய்யக்கூடாது, பேசவும் கூடாது. இப்படின்னு சொல்லி ஒரு உபதேசம் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்தது இல்லையோ? நம்ம ரட்சிக்கப்படாதவரிடத்தில் நீங்க என்ன செய்யக்கூடாது? கை கொடுக்க கூடாது, அவங்கள பார்த்து பிரைஸ் லார்ட் சொல்லக்கூடாது. நீங்க பாவியாயிருவீங்க. நீங்க அவங்க கூட என்ன செய்யக்கூடாது? சேர்ந்து போகக்கூடாது, அவங்க கூட பேசக்கூடாது. சிரிச்சிங்கன்னா செத்தே போயிருவீங்க. நீங்க இல்லை, அதாவது அவங்க இல்லை, நீங்க வேறு பிரிக்கப்பட்டு வறுத்தெடுக்கப்பட்ட கூட்டம் இது. பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டது இல்லையோ? நீ எல்லாம் சின்ன பையன், குழந்தை. புதிய எருசலேம் இல்லையா? இது மாதிரியான ஒரு பெரிய கூட்டம் நம்ம ஊர்ல இருந்துச்சு. அதுக்கு பல பெயர்கள் சொல்றாங்க. டிபிசி, ஐபிசி, அந்த சிசி என்னமோ போட்டு அவங்க பாட்டுக்கு ஏதோ வச்சுக்கிறாங்க இல்லையா? நாங்க தான் பெந்தேகோஸ்து, நாங்க தான் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நாங்க என்ன செய்ய மாட்டோம். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா உங்களோட நாங்க பேசுவோம், நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா நாங்க உங்களை பார்த்து சிரிப்போம். ஹல்லேலூயா. புரியுதா? இதனால என்ன ஆயிருதுன்னா, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடியவர்களுக்கு சிரிப்பு மறந்துடும். ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடந்தா கூட அவங்களால என்ன செய்ய முடியாது? சிரிப்பு வராது. ஏன்னா மிருகங்களுக்கு சிரிப்பு தெரியாதுல்ல. அந்த இருதயம் அப்படி மிருக குணமா மாறிடுது. நம்ம பேசாம சிரிக்காம எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? கேட்டா இதுதான் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. இவங்களை பார்த்து தான் யார் ஓடுனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்சி காரங்களும் சிஎஸ்ஐ காரங்களும் ஓடுனது. புரியுதா? இவங்க வர்றாங்கனாலே பலார்னு கதவை அடிச்சு மூடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி வேறு பிரிக்கிற பக்க கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா. ஆனா வேதத்துல அப்படிப்பட்ட காரியம் எங்கேயுமே சொல்லப்படவில்லை. பவுல் சொல்லுகிறாரு, யாவரோடும் கூடுமான வரையிலும் சமாதானமாய் இருங்கள், சம்பந்தம் கலக்காதிருங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யோசபாத் செய்ய நினைத்தது என்னது? சமாதானமா போகணும்னு நினைச்சு விரும்பி, ஆகாபோடு இல்லைன்னா இஸ்ரவேலோடு சமாதானமாய் போகணும் என்று விரும்பி, அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சம்பந்தம் கலந்துருச்சு. ஹல்லேலூயா. பரிசுத்த வேதாகமம் மற்ற மதத்தில் உள்ளவர்களையோ இல்லை ரட்சிக்கப்படாதவர்களை பார்த்தோ உங்களை வெறுக்க சொல்லி கொடுக்கவே இல்லை.
அல்லேலூயா. அவங்ககிட்ட பேசக்கூடாதென்றோ அவர்களோடு சமாதானமா இருக்கக்கூடாதென்றோ வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கவே இல்லை. ரட்சிக்கப்படாதவர்களை பார்த்து, நகை போடாம இருக்கிறவங்களை பார்த்து, மீசை எடுக்காதவனை பார்த்து நீங்க எல்லாம் விலகி போகணும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லி கொடுக்கவில்லை. வெள்ள துணி போடாதவங்களை பார்த்து நீங்க விலகி ஓடிருங்க, அதெல்லாம் பிசாசின் கூட்டம் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. இதுல நீங்க தெளிவா இருக்கீங்களா? அல்லேலூயா. புரியுதா? முக்கியமாக வேதம் சொல்லுகிறது என்னன்னா, உள்ளான மனுஷனில் நீங்கள் பரிசுத்தப்பட வெளியரங்கமான மனுஷன் என்ன செய்யப்படுவான்? மறுரூபமாக்கப்பட்டு கொண்டே இருப்பான். நம்ம இங்க என்ன நடக்குது அப்படின்னா, வெளியரங்கமான மனுஷன் மறுரூபமாக்கப்படுவது போல காட்சி அளிச்சிட்டு உள்ள ஆண்டவராய் இயேசு சொன்னது போல வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளாகவே சுற்றி திரியுதுங்க. நம்ம வாசித்தோம், அவன் பாகாலை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது நடந்த வழிகளில் அவன் தேவனை தேட ஆரம்பித்தான். ஆனா இப்போ எங்க போகிறாரு? ஏன்னா எல்லாம் நல்லா ஆயிருச்சு, எனக்கு நல்ல வேலை வந்துருச்சு. நான் படிக்கிறதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல ஒரு ஓலை குடிசையில ஒரு நேரம் கஞ்சிக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அல்லேலூயா. ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்கிறது எங்களுக்கு பெரிய விஷயமா இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கறி எடுக்கிறதே எங்க வீட்டுல ஒரு பெரிய குதிரை கொம்பா இருந்தது. மழை பெஞ்சா எங்க வீட்டுல மழை தண்ணி வெளியே போகாது, உள்ளதான் வந்தது. இப்படி ஆரம்ப காலத்தில் இவ்வளவு கடினமா இருந்த போது நாங்கள் கர்த்தரை ஒரு முகமோடு தேடினோம். கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தின் விண்ணப்பத்தை கேட்டு பல பரிசுத்தவான்கள் மூலமாக எங்களுக்கு உதவி பண்ணினார். இதெல்லாம் சாட்சி. சரியா? அப்புறம் எப்படி எல்லாமோ படிச்சு தேர்வு எழுதி பாஸ் ஆகி IELTS பண்ணி இல்லைன்னா சவுதி கவுன்சில் எழுதி வருது, எம்ஓஹெச்ல நர்ஸ் ஆயிட்டோம். அல்லேலூயா. இல்ல ஒரு என்ஜினியர் ஆயிட்டோம், ஒரு நல்ல கம்பெனியில மாசம் ₹1,00,000 சம்பளம். அல்லேலூயா. இப்படி எல்லாம் நல்லா வந்த போது நீ வழிபடுறத நீ வழிபடு, நான் வழிபடுறத நான் வழிபட்டுக்கிறேன் இல்லைன்னு சொன்னா இருக்கட்டும், பரவாயில்லை, நம்ம திருமணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இப்படிப்பட்ட அக்ரிமெண்டோடு இன்னைக்கு நிறைய பேர் வழி விலகி போகிறார்கள். அல்லேலூயா. நம்ம யாவரோடும் சமாதானமா இருக்கணும்னு தான் வேதம் சொல்லுதே ஒழிய யாவரோடும் சம்பந்தம் கலந்து இருக்கணும்னு சொல்லல. அல்லேலூயா. பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது விபச்சாரக்காரனோடு இருக்கக்கூடாது என்று நான் எழுதவில்லை, விபச்சாரக்காரனோடு எவ்வளவேனும் கலந்திருக்க கூடாதுன்னு தான் எழுதினேன். அப்படி நீங்க விபச்சாரக்காரனோடு நீங்க இருக்கக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க முதலாவது செத்து போகணும். அப்படிதான் பவுல் எழுதுறாரு. படிச்சிருக்கீங்களா இல்லையா? அப்ப முதலாவது நீங்க உலகத்தை விட்டு மாற்றப்பட வேண்டி இருக்கும். ஏன்னு சொன்னா நம்மை சுற்றி இருக்கிற அத்தனை விபச்சார வேசித்தனமாகவே இருக்கிறது. அல்லேலூயா. அங்க சொல்றாரு, நீ விபச்சாரக்காரரோடு எவ்வளவேனும் சம்பந்தம் கலந்திருக்காத. அல்லேலூயா. அவரோட சமாதானமாயிரு. ஏன் அப்படின்னா அவனுடைய பாவம் அவனுக்கு உணர்த்தப்பட்டு அவன் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினாலே அவனை ரட்சிக்க வேண்டியதான் நம்முடைய வேலை. அல்லேலூயா. புரியுதா? அவனை ரட்சிப்பதற்கு தான் நம்ம பிரயாசப்படணுமே ஒழிய அவனை விட்டு விலகி போகணும். ஆனா அவனோடு கொஞ்சம் சண்டை நிக்க கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னா சொல்லுங்க, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று கர்த்தர் சொல்ல சொன்னா தைரியமா சொல்லுங்க. ஏன் நீ விபச்சாரம் பண்ணாதேன்னு. until unless கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்லலன்னு சொன்னா அவனோடு சமாதானமா தான் இருக்கணும். ஆனா அவனோடு சம்பந்தம். ஆமா. அல்லேலூயா. இப்ப இவர் சம்பந்தம் கலந்து அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி முதல்ல ஒரு ஸ்டெப்பு அப்படியே போய் ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டாங்க. எந்த அளவுக்கு ஒன்னாயிட்டாங்கன்னா, சீரியா தேசத்தாரோடு கீலேயாத்தில் இருக்கிற ராமோத்தை பிடிக்கும்படி இவர்கள் ரெண்டு பேரும் இணைந்து யுத்தத்துக்கு போகிற அளவுக்கு ஒன்னாயிட்டாங்க. ரெண்டு பேரும் இணைந்து யுத்தத்துக்கு போறதுன்னு அவ்வளவு பெரிய ஒரு பெரிய விஷயமா அது? உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இப்ப யுத்தத்துக்கு போறோம்னு சீரியா ராஜா ஆகாப் கூப்பிடுறாரு. யார? யோசபாத்தை கூப்பிடுறாரு. கூட்டப்ப இவர் என்ன சொன்னாருன்னா, நீர் தான் நான் தான் நீர். அந்த அளவுக்கு ஒண்ணுக்குள்ள ஒன்னு ஆயிட்டாங்க. ஒன்னான போது இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க? யுத்தத்துக்கு போகிறாங்க. அல்லேலூயா.
2 பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய யுத்தத்தில் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. உங்களுக்கு தெரியுமா? அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, 2 பேர் ஒருமனப்பட்டு நாமத்தில் எங்க கூடியிருப்பீர்களோ ஆமா அங்க அவருடைய ஜெபம் என்ன செய்யப்படும், கேட்கப்படும். அப்போ இவங்க 2 பேரும் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா ஒருமனப்பட்டார்கள். ஹல்லேலூயா. புரியுதா? நீங்க அரசியல்வாதிகளை பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கை குலுக்கிக்குவாங்க, கட்டி பிடிச்சிக்குவாங்க. மைக்கில் இது மீடியாவில் சொல்லுவாங்க, எங்களுடைய தனிப்பட்ட விதத்தில் எங்களுக்குள்ள என்ன கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது, வி ஆர் பிரதர்ஸ், நாங்கள் அண்ணன் தம்பிங்க அப்படிமா. ஆனால் கொள்கை அடிப்படையில் நாங்கள் எதிரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ ரீசன் நிறைய கேள்விப்பட்டு இருப்பீங்க இல்லையா? இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப இவன் கொள்கை அடிப்படையில் என்னவா இருக்கிறான், வேறுபட்டு இருக்கிறான். அவன் என்ன செய்யல, சேர்ந்து அவனால என்ன செய்ய முடியல, அரசியல் பண்ண முடியல. இங்க என்ன நடக்குது, இவங்க ஒன்னாயிட்டாங்க அப்படின்னா, ஒருமனப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, எல்லா விதத்திலும் இப்ப என்ன ஆயிட்டாங்க, ஒன்னாயிட்டாங்க. ஹல்லேலூயா. எல்லா விதத்திலும் இவங்க ஒன்னசுக்குள்ள வந்துட்டாங்க. யுத்தத்துக்கு புறப்படும் போது வாசிங்க 3ஆம் வசனம். எப்படி எனில் ராமோத்துக்கு என்னோட வருகிறீரா என்று கேட்டதற்கு அவன் என்ன சொல்றாரு பாத்தீங்களா, நான் தான் நீர். என்ன ஆயிடுச்சு, என்னுடைய யூதேயா ஜனங்கள் பாகாலை சேவிக்கிற இஸ்ரவேலின் ஜனங்கள் ஆயிட்டாங்க. அப்படிதான் ஆயிடுச்சு. அடுத்தது, உம்மோட கூட யுத்தத்துக்கு நாம எல்லாம் 2 பேரும் செய்வோம், ஒன்னா போவோம். இப்படி யுத்தத்துக்குன்னு போறாங்க. போகும்போது இவருக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது. புரியுதா? என்னதான் இருந்தாலும் கர்த்தரை சேவித்ததும், ஆலயத்துக்கு போனதும், கர்த்தரை தொழுது கொண்டதும், வேத வசனத்தை வாசித்ததும் ஒரு டைமிங்க்கு இல்லாமல் போனாலும் ஒரு சப்பான டைம் என்ன செய்தது இருந்ததுனால அடிமனசுல ஒரு சின்ன பயம் உண்டாயிற்று. நம்ம போறதும் செய்யறதும் சரிதானோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் வந்த போது அவர் ஆகாப்ட கேட்கிறான். என்ன சொல்லி கேட்கிறான், நம்ம யுத்தத்துக்கு போகிறது கர்த்தருக்கு சித்தம்தானோ இல்லையோ என்று அறியும்படி தேசத்திலே தீர்க்கதரிசி யாராகிலும் உண்டோ அப்படின்னு கேட்கிறார். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்டாரு. டக்குன்னு 400 வந்துட்டான், நானும் ஒரு தீர்க்கதரிசி வந்து இறங்கிட்டான். ஹல்லேலூயா. புரியுதா? இன்னைக்கு ஏராளமானவர்கள் சுத்திட்டு இருக்கிறான். அன்னைக்கும் சும்மா கேட்ட மாத்திரத்துல 400 பேர் வந்து நின்னாங்க. 400 பேரும் ராஜாவுடைய இருதயத்துக்கு ஏற்றது போலயே தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. ஆனா யோசபாத்துக்கு என்ன செய்யல, இப்போ 10 பேர் வந்திருக்க இடத்துல 10 பேரும் 10 விதமா சொன்னா பரவாயில்ல, அப்படிதானே? 400 ஒண்ணு போல பாடுனா. ஹல்லேலூயா. அப்ப இவனுக்கு ஒரு சந்தேகம், கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருத்தனங்க இல்லையோ அப்படின்னு கேட்கிறார். புரியுதா? இப்போ யோசபாத் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த 400 பேரும் ஒண்ணு போலயே சொல்றான். இவன் சாப்பாட்டுக்கு வந்த மாதிரி தெரியுது. கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று ஒருவனும் இங்க இல்லையோ அப்படின்னு கேட்கிறார். சம்பந்தம் கலந்தும் ஆண்டவருடைய சத்தத்தை எப்படியாவது கேட்டுட்டா பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு அடிமனசுல ஒரு விருப்பம், ஒரு பயம் இருந்தது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கர்த்தரை நம்ம தேடி இருப்போமானால் அந்த அடிமனசுல இருக்கக்கூடிய அந்த பயம் நம்ம விட்டு என்ன செய்யாது, போகாது, போகக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் காணப்படுவானால் அவன் எந்த படுகுழியில போனாலும் அங்கிருந்து கர்த்தர் அவனை இழுத்து கொண்டு வருவான். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அவன் எவ்வளவு தூரத்துக்கு போனாலும், அவன் எவ்வளவு படுகுழியில கிடந்தாலும் அவனை அங்கிருந்து இழுத்து கொண்டு வர கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. புரியுதா? அந்த அடி மனசுல அவனுக்கு ஒரு பயம். ஹல்லேலூயா. செய்யறது சரிதானோ? அப்போ
இவர் சொல்றாரு, ஆகாப் ராஜா சொல்றாரு, ஒருத்தன் உண்டு, இந்த 400 இல்ல, ஒருத்தன் உண்டு, ஆனா அவன் வாயிலிருந்து என்ன வந்தாலும் அது எனக்கு விரோதமாகவே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னு சொன்னா அவன் கர்த்தருடைய வார்த்தை அல்லாமல் வேறு ஒன்றையுமே பேசுவதில்லை. நான் அவனை பகைக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கீங்க? கர்த்தரால் பேசப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வருகிற அந்த சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படுகிறீர்களா? இல்லை என் காதுக்கு இனிமையாக எப்ப கேட்டாலும் ஆசீர்வாதம், எப்ப கேட்டாலும் பிராஸ்பரிட்டி, எப்ப கேட்டாலும் கிரேஸ், ஹல்லேலூயா, எப்ப கேட்டாலும் கிருபை, எப்ப கேட்டாலும் ஆசீர்வாதம், எப்ப கேட்டாலும் நன்மைதான், இதுதான் நமக்கு வேணுமோ? ஒருத்தன் உண்டு, ஒரே ஒருவன் உண்டு. 401 தீர்க்கதரிசிகள்ல எத்தனை தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை பேசியிருக்கிறான்? ஒரே ஒரு தீர்க்கதரிசி, அவனை நான் பகைக்கிறேன்ட்டான். ஹல்லேலூயா. ஒருத்தன் சத்தியத்தை பேசினா அவனை உலகம் பகைக்கும். ஒரே ஒரு ஆண்டவர் சத்தியத்தை பேசும்படியாக, சத்தியத்தை நிலைநாட்டும்படியாக இந்த பூமியிலே மாம்சத்திலே வெளிப்பட்டார். உலகம் என்ன செய்தது? பகைத்து பாளையத்துக்கு புறம்பே தள்ளி போட்டது. ஆனால் வேதம் சொல்லுகிறது சத்தியம் சாதிக்கும். அல்லேலூயா. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, என்னைக்கா இருந்தாலும் சத்தியம் வெளியில வந்துதான் ஆகும். அல்லேலூயா. சத்தியத்தை ஒருவரால் செய்ய முடியல, அடக்கி வைக்க முடியல, புதைச்சி வைக்க முடியல. 3ஆம் நாளிலே சத்தியம் உயிரோடு வந்தது. இன்று வரையிலும் சத்தியம் சத்தியமாகவே நின்று கொண்டிருக்கிறது. பொய்யும் பொய் தீர்க்கதரிசிகளும் பெருகிட்டாங்க, சத்தியத்தை ஒரு நாளும் ஒருவராலும் அடக்க முடியல. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம எப்படிப்பட்ட விசுவாசிகளா இருக்கிறோம் என்பது நம்ம கவனமா இருக்கணும். ஒரு தீர்க்கதரிசி போதும். உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி வேணுமா? 400 தீர்க்கதரிசி வேணுமா? இப்ப என்ன செய்றார் யோசபாத்து? சரி, அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றார். இப்ப அவர் நல்ல மிகாயா தீர்க்கதரிசி கூப்பிடுறார். மிகாயா என்கிற தீர்க்கதரிசி, சரியா? இந்த தீர்க்கதரிசி வர்றார். வந்த உடனேயே இந்த 400 பேருக்கு ஒத்தது போல ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லிட்டார். ஏன்னா உங்களுக்கு விருப்பம் தானே. என்ன சொல்றத வீட்டில் போய் படிப்பீங்களா? நீங்க கதையா கேட்டுட்டு போக கூடாது. புரியுதா? 400 பேரும் சொன்னாங்க, பாத்தீங்களா? நீர் போகும், நீங்க போங்க, உங்களுக்கு கர்த்தர் ராஜ்யத்தை கையில ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு 400 பேரும் சொன்னதை போல மிகையா உள்ள வந்த உடனேயே நீங்க போங்கப்பா, உங்களுக்கு கிடைக்கும், கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார், அடிச்சு விட்டார். புரியுதா? ஆனா ஆகாபுக்கு தெரிஞ்சிருச்சு இவன் போய் சொல்றான். நல்லா கவனி. நான் ரொம்ப சிந்திச்சு பார்த்தது என்னன்னா, 400 பேர் சொன்னது அவனுக்கு தெரியல. 400 பேரும் பொய் தானே சொன்னா, அவனுக்கு அது பொய்ன்னு தெரியலையே. ஒரு மனுஷன், ஒரு தீர்க்கதரிசி வந்து பொய்ய சொன்ன கண்டுபிடிச்சான், பாத்தீங்களா? அப்ப அவனை குறிச்சு இவன் எவ்வளவு தூரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கிறான். ரொம்ப சிந்திச்சு பார்த்த ஒரு காரியம் அது. அப்ப சொல்லுவான், நீ எனக்கு முன்னாடி வேடிக்கை காட்டிட்டு பொய்ய பேசாம உண்மையை மாத்திரம் பேசும்பா. ஹல்லேலூயா. இனி இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் நீங்க படிச்சீங்கன்னா இருக்கும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்படிப்பட்ட நிறைய ஆட்கள் நமக்குள்ள இருப்பாங்க. ஆகாப் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த மிகாயாவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை அனுப்புவார். ஒரு 10 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்காருன்னு வைங்களேன். இப்போ நான் ஒரு தம்பி சிம்மி, ஒரு பாஸ்டரை கூட்டிட்டு வா அப்படின்னு சிம்மியிட்ட சொல்றேன். இவர் போறாரு ஒரு 10 கிலோமீட்டர் அந்த பக்கம், அவரை கூட்டிட்டு வர்றது 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வர்றதுக்கு உடனே யாராகும்? இப்போ 10 நிமிஷம் ஆகுமா? உடனே வர்ற வழியில் எங்கள் பாஸ்டர் பெரிய ஆளாகும், நீர் எது பேசணுன்னாலும் அவரை உயர்த்தி தான் பேசணும். புரியுதா? எதையாவது மாற்றி கீத்தி பேசுனீங்கன்னா ஒரு பேச தர மாட்டார். நீங்கள் தூக்கி பேசுகிறத மட்டும்தான் அவருக்கு பிடிக்கும். அதனால உங்கள் வாயிலேருந்து என்ன தான் வரணும்? பாஸ்டரை பற்றி தான் நான் பேசணும் இப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ என்ன சொன்னேனோ
அதே தான் மிகையாவிட்ட சொல்லுவார் கூப்பிட போனவர். ஹல்லேலூயா. கூப்பிட போனவர் என்ன சொல்லுவார்னா, நீ உயிரோடு இருக்கணும்னு சொன்னா கர்த்தர் சொல்றதெல்லாம் சொல்லக்கூடாது. எங்க ராஜாவுக்கு எது நன்மையோ அதை மாத்திரம் சொல். ஏற்கனவே 400 பேர் நன்மையை சொல்லி இருக்கிறான். நீ என்ன பண்ணணும்? நல்லா இருக்கணும்னு சொன்னா அதை போலதான் சொல்லு. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. என்ன சொல்றாரு? ஆமா, உங்க வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கணும்? 400 பேர் நன்மையை சொல்லி இருக்கிறான். நீங்களும் என்ன பண்ண பேசணும்? நன்மை தான் பேசணும். ஹல்லேலூயா. இப்ப வர்றாரு, எடுத்த உடனே நன்மையை பேசினாரு. ஆகாப் கண்டுபிடிச்சிட்டாரு இவன் பொய் சொல்றான் அப்படின்ட்டு. திரும்ப ஆகாபுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, இஸ்ரவேலர் எல்லாரும், அதாவது மிகாயா பேசினது சரியா, மிகாயா தீர்க்கதரிசி பேசின உண்மை, இதுதான் உண்மை. இஸ்ரவேலர் எல்லாரும் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல மலைகளில் சிதறப்படுவதை கண்டேன். அப்பொழுது கர்த்தர், இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தம் தம் வீட்டுக்கு. என்ன சொல்றாரு மிகாயா? இஸ்ரவேல் மந்தையெல்லாம் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்குன்னு எடுத்த உடனே ஒரே போட்டார். யாருக்கு இடி? ராஜாவுக்கே இடி. அப்ப நீ யாரு? நீ யாரு? இஸ்ரவேலுடைய மேய்ப்பன் அல்ல. நீ ராஜாவாக இருக்கலாம், ஆனா இஸ்ரவேலுடைய மேய்ப்பன் அல்ல. என் ஜனங்களோ மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல அலைந்து திரிகிறது. இது போக இப்படி மேய்ப்பன் இல்லாமல் என் ஜனங்கள் இருக்கிற மாத்திரத்தில் உனக்கு யுத்தம் தேவைப்படுகிறதோ வீட்டுக்கு போன்ட்டார். ஹல்லேலூயா. இதுதான் மிகையா பேசுறார். இவங்களுக்கு வழக்கம் போல என்ன செய்யல, பிடிக்கல. திடீர்னு ஒரு எசேக்கியாங்கிற ஒரு தீர்க்கதரிசி எழும்புறார். அடுத்தது சிதேக்கியா இல்லையா? வாசிங்க. சிதேக்கியா மிகாயாவை கன்னத்தில் அடித்து, கர்த்தருடைய ஆவி எந்த வழியா என்னை விட்டு உன்னோட பேசும்படி வந்ததுன்னு சொல்லி பல்லார்னு ஒரு அடி. நான் நினைக்கிறேன் 400ல இவர் தான் ஹெட்டா இருந்திருப்பார் போல. புரியுதா? இவர் என்ன சொல்லுவாருன்னா, 400க்கும் மிஞ்சி இவர் பேசின தீர்க்கதரிசனம் சொல்லுங்க. அதுல வாசிங்க 10வது வசனம். பாத்தீங்களா? மற்றவங்க எல்லாம் சொன்னதை விடவும் இவருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டு, இவருக்கு ஏதாவது கொஞ்சம் கூட கிடைக்க நினைச்சிருப்பாரு நினைக்கிறேன். தனக்கு இருப்பு கொப்புகளை உண்டாக்கி இவைகளால் நீர் சீரியரை முட்டி நிர்மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் எப்படி சொல்றான்? கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யார் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் சும்மா இருக்கிற கர்த்தரை கூப்பிட்டுக்கிறது இல்லைன்னு சொன்னா அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிற பிசாசை கூப்பிடுறது. ஹல்லேலூயா. புரியுதா? இவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்றார். அங்க வாசிக்கும் போது என்ன நடந்ததான் மிகையா சொல்லுவாரு, எல்லாருடைய வாயிலும் கர்த்தர் பொய்யை கட்டளையிட்டார். உங்க எல்லாரையும் பொய்யின் ஆவி ஆளுகை செய்யும்படியாக, ஆகாபுக்கு தீங்கு நேரிடும்படியாய் கர்த்தரே அனுமதித்த பொல்லாத ஆவி. ஹல்லேலூயா. கர்த்தரே அனுமதித்த பொய்யான ஆவி. புரியுதா? இத சொன்ன மாத்திரத்துல இவருக்கு கோபம் வந்துருச்சு. 400ல நான் பெரிய ஹெட் என்ன சொல்லி இருக்கிறேன்? பெரிய இருப்பு கொம்புனால முட்டி தள்ளி சீரியனை கொன்னே போடுவேன்னு சொல்லி வச்சிருக்கேன். என் சாப்பாட்டுக்கு வெட்டு வச்சிருவான் போல இருக்க அப்படின்னு சொன்ன உடனே மிகையாவுடைய கன்னத்துல வந்து அரைஞ்சிட்டான். கிட்ட வந்து பாத்தீங்களா? நான் 400க்கு ஹெட்டா இருக்கும் போது என்னோட நீ பெரிய தீர்க்கதரிசியா?
அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதுக்கு மிகாயா, நீ ஒழித்துக் கொள்ள என்ன சொல்றாரு? இது நடக்கவே இல்லை. ஆனா மிகையா சொல்லுவார், நீ ஒரு நாள் ஒழித்துக் கொள்ளுவ, நீ ஓடி ஒளிவ அப்படின்னு. அல்லேலூயா. புரியுதா? இப்படி மிகையா தீர்க்கதரிசி உண்மையை சொல்றார், கர்த்தருடைய வார்த்தையை சொல்றார். ஆனா இதை பிடிக்காமல், புரியுதா, நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? ஆக்சுவலா நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம எங்க தோற்று போகிறோம் அப்படின்னா, நான் விரும்புகிறபடியே கர்த்தர் செய்யணும்னு நினைக்கிறோம். அதுக்காக தீர்க்கதரிசிகளை வரவழைக்கிறோம். அவங்களும் சொல்லிடுறாங்க. ஏன்னா நீங்க கூப்பிட்டதை எதுக்குதான்? நீங்க கூப்பிட்டதை எதுக்குதான்? உங்க விருப்பத்தின்படி சொல்லுவதற்கு. அப்படிதானே? அவன் நல்ல பல்ஸ் பார்த்து வச்சிருக்காங்க, நீங்க எப்படிப்பட்ட ஆட்கள்ட்டு. அழகா பல இடங்களுக்கு போறாங்க பாத்தீங்களா? பல ஏரியாவுக்கு போயிட்டு வர்றதுனால, பல தரப்பட்ட ஜனங்களை அவங்க பார்க்கறதுனால உங்களை கரெக்டா பல்ஸ் பிடிச்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆவிக்குரிய இந்த அட் பிரசன்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் என்னங்கிறது எல்லா கள்ள தீர்க்கதரிசிகளும் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்காங்க. உங்களை பார்த்து 4 வார்த்தை பேசணும்னு கண்டுபிடிச்சிட்டு வாங்க, நீங்க எப்படிப்பட்ட ஆவிக்குரியவங்கன்னு சொல்லிட்டு. இவங்கிட்ட எப்படி பேசினா, என்ன பேசினா, இவங்களை எப்படி கவுக்கலான்னு கரெக்டா ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருப்பான். புரியுதா? அப்போ என்னுடைய விருப்பத்தின்படி, என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தீர்க்கதரிசி அழைத்தீங்கன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, என் விருப்பம் மாறி நடக்கும் போது, என் எதிர்பார்ப்புக்கு மாறாக நடக்கும் போது நான் தோற்று போகிறேன். கடைசியில் பழியாக்குறது யார் தெரியுமா? யார் தெரியுமா? ஏன்னா சொன்னவன் என்ன சொன்னான்? சிதைக்கியா, கர்த்தருடைய நாமத்தினாலே. அவன் சொல்லும் போது கர்த்தருடைய நாமத்தை உபயோகப்படுத்திட்டான். இப்ப யாருடைய நாமம் தூசிக்கப்படுது? விசுவாசி தோற்று போகும்போது யாரை குறை சொல்லுது? அல்லேலூயா. வேதம் சொல்லுது, என் நாமத்தை வீண்ல வழங்குற ஒரு பயலையும் உயிரோட விட மாட்டேன். அல்லேலூயா. இவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. எல்லாரும் நியாய தீர்ப்பு நிறுத்தப்படுவார்கள். கர்த்தர் சொல்லாத வார்த்தைகளை கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி நாமத்தை வீணிலே வழங்குகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உங்களுக்கு எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் வேணும்? உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? என்ன எதிர்பார்ப்போடு நீங்க வர்றீங்க? என் மன விருப்பத்தை சொல்லுகிற தீர்க்கதரிசியா, இல்ல கர்த்தருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிற தீர்க்கதரிசியா? கர்த்தர் சொல்லுவதையே சொல்லுவேன்னு சொன்னானே, அந்த தீர்க்கதரிசி வேணுமா? அல்லேலூயா. நான் எப்பவுமே சொல்றது, நான் தீர்க்கதரிசிகளுக்கோ தீர்க்க தரிசனத்துக்கோ எதிரானவனும் விரோதமானவனும் அல்ல. பட் நம்ம அந்த அளவுக்கு இவங்களை தேடி போறதுக்கு எனக்கு முழங்கால் தந்திருக்கார் கர்த்தர். நல்ல முழங்கால் தானே. நடக்கிறோம், நடனம் பண்றோம், ஓடுகிறோம், சாடுகிறோம், வேலை செய்யறோம். அப்ப என் முழங்கால் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கையில நானே படித்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வேத புத்தகம் கையில இருக்கு. அப்படிதானே? இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? வேதத்தை வாசிங்க, ஜபிங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை சந்திப்பேன், நான் உன்னோடு பேசுவேன். புரியுதா? நம்ம ஆராதிக்கிறவரும் நாம் சேவிக்கிற கர்த்தரும் கல்லும் மண்ணும் இல்லையே, அவர் பேசுகிற தேவன் தானே. சாமுவேல் கர்த்தரை அறியாதிருந்த காலத்தில் கூட சாமுவேலுடைய அந்த ஊழியத்தை பார்த்து, நல்லா புரிஞ்சுக்கணும், சாமுவேல் கர்த்தரை அறியவில்லை. ஆனா அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஏலி கற்றுக் கொடுத்த ஊழியத்தை முறைப்படி பயத்தோடும் நடுக்கத்தோடும் செய்து கொண்டிருந்தான். அப்படிதானே? குத்து விளக்கு அணைந்து போகும் முன்னே அந்த தேவாலயத்தில் அவன் படுத்துக் கொள்ளுவான். அதிகாலையிலே எழும்பி என்ன செய்கிறான்? குத்து விளக்கை ஏற்றி ஆலய கதவுகளை திறக்கிறான். அவன் கர்த்தரை அறியவில்லை, ஆனால் கர்த்தருடைய ஊழியத்தை அவன் பயபக்தியோடும் உண்மையோடு செய்தான். முடிவு என்ன? பேசுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. அவன் எங்கே படுத்து கிடந்தானோ, அவன் எங்கே கர்த்தருக்கு சேவை செய்து கொண்டிருந்தானோ, அவன் எங்கே கர்த்தருடைய ஊழியத்தை பயத்தோடும் பயபக்தியோடும் செய்து கொண்டிருந்தானோ,
அந்த இடத்திலே கர்த்தர் வந்து நின்றார். அறிவு கட்ட ஜனமே, உனக்கு ஏன் ஒரு தீர்க்கதரிசி வேணும்? நீ கர்த்தரை பின்பற்றுகிறவனானால், கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுவாயானால், பயத்தோடும் பயபக்தியோடும் கர்த்தரை சேவிப்பாயானால், கர்த்தர் நீ படித்திருக்கிற இடத்திலே உனக்கு முன்பாக வந்து நிற்பார். ஏன் உனக்கு அறிவில்லை? ஏன் உனக்கு அறிவில்லை? ஏன் முட்டாள்தனமா இருக்கிறீங்க? இந்த ஞானம் எல்லாம் உங்களுக்கு என்னைக்கு வரும்? என்னை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வருவேன், உன்னை சந்திப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னாரா இல்லையா? ஹல்லேலூயா. எல்லாம் கிட்ட தலையை கொண்டு கொடு. கர்த்தர் என்ன சொல்றாரு? ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட விசுவாசிகளா நீங்க இருக்கிறீங்க? நீங்க எப்படிப்பட்ட விசுவாசி? நீங்க உங்களுடைய தீர்க்க தரிசனம் என்பது எங்கதான் இருக்குது? தீர்க்க தரிசனம் எங்க இருக்கு? எங்க இருக்கு தீர்க்க தரிசனம்? கையில இருக்கிற பைபிள் இருக்கு. உன்னுடைய பிறப்பிலிருந்து உன்னுடைய இறப்பு வரையிலும் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிற உன் வேதத்துல உன்னுடைய முழு சரித்திரமும் இருக்குதே. அதுக்கு உனக்கு விருப்பம் இல்லை. அதை எடுத்து வாசிக்கிறது இல்லை, அதை எடுத்து புரட்டுறது இல்லை, அது பேசக்கூடிய அந்த சத்தியத்துக்கு செவி கொடுக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லை, கீழ்ப்படுகிறதுக்கு விருப்பம் இல்லை. இங்க இருந்து பிளேன் பிடிச்சு ஒருத்தர் வரணும். ஹல்லேலூயா. ஆவியானவர் பாரத்தோடு நம்மோடு பேசிட்டு இருக்கிறாரு. நீ எப்படிப்பட்டவனா இருக்கிற? நீ எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் உங்களுக்கு வேணும்? கர்த்தரை சந்திக்கணும், நம்ம சந்திக்கணும். ஏன் இன்னொருத்தங்க வந்து நம்மகிட்ட பேசிட்டு? ஹல்லேலூயா. ரொம்ப நாள் ஆச்சரியப்பட்ட விஷயம் தான் சாமுவேலுடைய வாழ்க்கையில. அதிகமாய் தியானித்து கர்த்தருக்குள்ள பலப்பட்ட காரிய சம்பவங்கள் அதெல்லாம். சாமுவேல் கர்த்தரை அறியாத காலத்தில், ஆனா அவன் கர்த்தருக்கு முன்பாக செய்த ஊழியம், அவனுக்கு சொல்லிக் கொடுத்ததை உண்மையா செஞ்சது, அவன் சொல்லிக் கொடுத்ததை கடமை தவறாம செஞ்சது. கர்த்தருடைய ஆலயத்தில் இரவும் பகலும் படுத்திருந்தது. ஹல்லேலூயா. சொல்ற புரியுதா? அன்னைக்கு 3 முறை கூப்பிட்டார்ல கர்த்தர். அவன் கர்த்தர் தான் கூப்பிட தெரிஞ்சா அவனுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய சத்தத்தை சாமுவேல் அறியவில்லை. ஆனா கர்த்தர் எங்க நிக்கிறாரு? ஏன் அவன் எங்க படுத்திருந்தானோ பக்கத்துல வந்து நின்று கூப்பிடுறாரு. இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? ஏலியின் வீட்டாருக்கும் இஸ்ரவேல் வீட்டாருக்கும் நடக்க போகிற சகல காரியத்தையும் சாமுவேலுக்கு கர்த்தர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஹல்லேலூயா. இதுக்கு மேல ஒரு தீர்க்க தரிசனம் வேணுமா? சாமுவேலுக்கு சொல்லி இருப்பாருன்னு சொன்னா ஏன் உங்களுக்கு அந்த விருப்பம் இல்லை? ஏன் உங்களுக்கு சொல்ல மாட்டாரு? ஹல்லேலூயா. இப்ப சிதேக்கியா வந்து மிகாயாவின் கன்னத்தில் அறைந்து கேட்கிறாரு, எந்த வழியா வந்துச்சு அது? ஹல்லேலூயா. சிதேக்கியாவுக்கு தீர்க்க தரிசனமா ஒன்று சொன்னார். நீ ஓடி ஓடி ஒளிந்து கொள்ளுகிற அந்த காலத்துல என்னுடைய சத்தத்தை நீ அறிவாய். ஹல்லேலூயா. தோற்று போகிற விசுவாசிகளா இருக்காதீங்க. மனிதர்களை பின்பற்றி தோற்று போகிற விசுவாசிகளா இருக்காதீங்க. கர்த்தரை பின்பற்றுங்க, ஸ்திரப்படுவீங்க. கர்த்தர் சந்திக்கும் போது சில நேரங்கள்ல வலிக்கும். ஏன்னு சொன்னா, நான் இதுதான் கரெக்ட்னு சொல்லி சில பேத்தில் அப்படி வழியில போயிட்டு இருப்போம் பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்லுவாரு,
நீ ஒரு 10 கிலோமீட்டர் தூரமா நடந்து போயிருக்கிறல்ல, திரும்ப அதே 10 கிலோமீட்டர் ரிவர்ஸ்ல வாம்பார். நீங்க வருவீங்களா? வருவீங்களா? என்ன சொல்லிட்டு இருப்போம் தெரியுமாங்க? ஆண்டவரே 10 கிலோமீட்டர் என் செத்து போன காலில் நடந்து வந்திருக்கிறேன், இனி எப்படி நான் திரும்ப வர்றது? வலிக்கும், ஆனா திரும்ப வரணும். புரியுதா? 40 கிலோமீட்டருக்கு மேல 90 கிலோமீட்டருக்கு 90 மைல் தூரம் எலியா இவளுக்கு, யாருக்கு? ஏசபேலுக்கு பயந்து ஓடிட்டார். யாரை கேட்டு ஓடன? நீ யாரை கேட்டு ஓடன? எந்த வழியிலெல்லாம் நீ நடந்து போனியோ அதே வழியில திரும்ப வா. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லாத வழியில ஓடிட்டு ஒரு கட்டத்தில் போய் நின்று இளைத்தவனாய் படுத்து தூங்கிடுறது. ஆண்டவரே, இதுக்கு மேல என்னால முடியல, என்ன கொண்டு போடு. ஆண்டவர் கேட்பார், நானா இந்த வழியில வர சொன்னேன்? இனி ஓட தொடங்க முன்னாடி என்ன கேட்டுக்கலாம் இல்லையா? எங்கிட்ட கேட்டிருந்தா நான் சரியா சொல்லியிருப்பேன் இல்லையா? அப்படித்தானே? அல்லேலூயா. நீ ஓடி ஒளிந்து கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலை வரும், அப்போது நான் சொன்ன வார்த்தை உனக்கு அறிவாய். அல்லேலூயா. இப்ப 2 பேரும் சம்பந்தம் கலந்து யுத்தத்துக்கு போறாங்க. இங்க ஒரு அக்ரிமெண்ட் ஒண்ணு போடுறாங்க. என்ன அக்ரிமெண்ட்? இஸ்ரவேலின் ராஜா யூதாவின் ராஜாவாகவும் யூதாவின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவாகவும். புரியுதா? 2 பேருக்கு என்ன அக்ரிமெண்ட்? இப்ப 2 பேரும் அப்படி வேஷம் கட்டி போயிட்டு இருக்காங்க. எதிராளியுடைய டார்கெட் யாரு? 1,00,000 பேர் வந்தாலும் இவனை மாத்திரம் விட்டுறாதீங்க. அங்க கொடுக்கப்பட்ட ஆர்டர், யாரை விட்டுறாதீங்க? ஆகாப் என்கிற இஸ்ரவேல் ராஜாவை மாத்திரம் விட்டுறாதீங்க. அங்க சேனைக்கு சொல்லப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன். புரியுதா? எங்க பார்த்தாலும் எந்த இடத்துல பார்த்தாலும் உனக்கு தளபதி எதிர்கொண்டு வரலாம், சேனை தலைவன் வரலாம், எவன் வேணாலும் உனக்கு எதிர்த்து வரலாம். ஒருத்தனை நீ என்ன செய்யாத, மைண்ட் பண்ணாத. நீ யாரை தான் டார்கெட் பண்ணணும்? இஸ்ரவேலின் ராஜாவாகி ஆகாபை டார்கெட். அதுதான் அவங்களுடைய கோல். புரியுதா? என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த எதிராளியுடைய திட்டம் இவர்களுக்கு தெரியாததுனால, புரியுதா, அங்க என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இப்ப இஸ்ரவேலின் ராஜா யாராவா இருக்கிறாரு? யோசபாத். இவங்க டார்கெட் மிஸ் ஆகாம அப்படியே வந்தாங்க. வந்து பார்த்தா, புரியுதா, வந்து பார்த்தா யோசபாத், ஆனா அவங்களுக்கு யோசபாத்னு தெரியல. இஸ்ரவேலின் ராஜா நினைச்சிட்டான். எதனால? அப்பியரன்ஸ். புரியுதா? அதை பார்த்து பக்கத்துல நெருக்கி வந்த போது பையன் அலறிட்டான். வாசிங்க. ஆதலால் நல்லா கவனிங்க. பக்கத்துல நெருக்கின போது பையன் என்ன பண்ணிட்டான்? கூக்குரல் இட்டான். அல்லேலூயா. இந்த இடத்துல யார் வர்றா பாத்தீங்களா? அல்லேலூயா. எத்தனையோ நேரங்கள்ல நம்முடைய சுயப்போக்கில போகிற வழியில இப்படி ஆபத்துகள் வந்து நிற்கும் போது, அந்த மரணத்தின் தருவாயில் என்னை தப்புவித்த ஒரு கர்த்தர் உண்டு. அல்லேலூயா. நீ செத்து போகாமல் பிழைத்துக் கொள்ளும்படி உங்களை தப்புவித்த ஒரு கர்த்தர் உண்டு. உங்களுக்கு தெரியுமா? அது நீங்க அறிஞ்சிருக்கீங்களா? நான் பாவத்தில் போயிருந்த போது, பாவத்துக்கு அடிமைப்பட்டிருந்த போது, பாவிகளோடு சம்பந்தம் கலந்திருந்த போது, அவர்களை பாவத்தில் இழுத்து தள்ளின போது, அந்த நிமிடம் எனக்கு மரணம் நேரிடுவதாக இருந்தது. ஆனால் அந்த செகண்ட்ல, அந்த நிமிடத்தில் யாரும் என்னை தப்புவிக்க கூடாத சூழ்நிலையில கர்த்தர் அந்த பாளையத்தில் இறங்கி வந்தார். விசுவாசிக்கிறீங்களா? நான் பிழைத்திருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. நான் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. எத்தனை பேர் அறிஞ்சிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் அந்த இடத்துல இறங்கி வராதிருந்திருந்தால் யோசபாத் செத்திருப்பான். ஆனா ஒருத்தர் பாத்தீங்களா,
யூதேயாவின் ராஜாவை போல வேஷம் மாறி போனார். யாரு? ஆகாபின் ராஜா. ஒரு விளையாட்டு பையன் அம்பை எடுத்து அப்படியே அடிச்சு பார்த்தான். புரியுதா? இவர் குறி வச்சது என்னமோ இங்க, ஆனா அம்பு என்ன பறிச்சுன்னா இப்படியே சுத்தி வந்து ஃபுல்லா ஒரு வட்டம் போட்டு யூதேயாவின் ராஜாவென்று வேஷம் போட்டு கொண்டிருந்த ஆகாபின் ராஜாவோட பல்லையில வந்து குத்துச்சு. அல்லேலூயா. புரியுதா? கர்த்தருக்கு சித்தமில்லாமல் போனால், குறி மாறி போனாலும், வச்ச குறி தப்பி போனாலும், நம்ம எங்க இருந்தாலும் தேடி வந்து கொல்லும். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறி இருக்கு பாத்தீங்களா? மிகையா சொன்னாரு, போகாதீங்க, வீட்டுக்கு போயிருங்க. தீர்க்கதரிசி சிதேக்கியா வந்து அடிச்சார். ஆகாப் சொன்னாரு, இவன் எப்பவுமே இப்படிதான் பேசுவான், இதெல்லாம் தாண்டி இனி போங்கப்பா, இப்படிதான் விடுவார் கர்த்தர். சொல்லுவார், சொல்லி பார்ப்பார், கேட்கலையா, போங்கப்பா. அப்புறம் விளையாட்டு பையன் ஒருத்தன், அவனுக்கு அம்பு விட தெரியுமோ தெரியாதோ இல்லையா, அவருக்கு அம்பு பிராக்டிஸ் உண்டோ இல்லையோ, சும்மா அடிச்சு பார்த்தார். அப்பதான் ஒருவேளை கையில கொடுத்திருப்பான். கையில வாங்கி அப்படியே குறி வச்சு பார்த்தார். ஆனா ஆகாப் நிக்கிறது பின்னாடி, குறி வச்சது இங்க. புரியுதா? அப்படி அடிச்சு பார்த்தா அம்பு அப்படியே சுத்தி வந்து இங்க வந்து குத்துச்சு. எங்க சுத்தி போனாலும், என்ன வேஷம் கட்டினாலும், கர்த்தர் அனுப்புகிற அம்பு பல்லையில வந்து குத்தும். கை சொல்லுங்க, கை இப்படி சொல்லுங்க. எங்க போனாலும், ஆமா, குறி வச்சது அம்பு தப்பாது. ஹல்லேலூயா. புரியுதா? இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பாளையத்துல இருந்து ஒருத்தனை கூப்பிடுறாரு. எனக்கு என்ன பட்டுருச்சு? காயம் பட்டது. பாளையத்துக்கு வெளியே கொண்டு போயிட்டான். அந்த அதிகார கடைசி வசனத்தை வாசிங்க. அன்றைய தினம் யுத்தம் அதிகரித்தது. சாயங்காலம் மட்டும் நின்றிருந்து சூரியன் அஸ்தமிக்கும் போது இறந்து போனான். யார் இறந்தது? ஆமா, யார் தப்புனது? ஹல்லேலூயா. யோசபாத் என்ன பண்ணிட்டாரு? தப்பிட்டார். அடுத்த வசனம் வாசிங்க. யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமில் உள்ள தன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வந்தான். ஹல்லேலூயா. இப்ப இவன் சமாதானத்தோட திரும்பி வந்ததுக்கு யார் காரணம்? சாக வேண்டியவன், ஒரு செகண்ட்ல செத்து போக வேண்டியவன், இவன் செய்த தவறுனால செத்து போக வேண்டியவன், ஒரு செகண்ட்ல கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வந்த போது ஹல்லேலூயா தப்பினான். தப்பினதுனால இப்ப தன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வந்தான். ஹல்லேலூயா. இப்படிதான் கர்த்தர் அநேக நேரங்கள்ல நம்மை தப்ப பண்ணுகிறார், சமாதானத்தோட வீட்டுக்கு திரும்ப பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இப்ப வாசிங்க, இதுக்கு ஆன்சர் கொடுக்கிறார். ஒரு தீர்க்கதரிசி வர்றார். அப்பொழுது அனானியின் குமாரனாகிய யெகூ அவனை சந்தித்து துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உன்மேல் வர இருந்தது. ஆகிலும் நல்லா கவனிங்க, என்ன ரீசனால காப்பாற்றப்பட்டார்? விக்கிரக தோப்புகளை என்ன பண்ணியிருக்கிறாரா? தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில்
நன்மையான காரியங்கள் உம்மிடத்திலே காணப்பட்டது உண்டு என்றான். யோசபாத் எருசலேமிலே வாசமாயிருந்து என்ன செய்கிறாரு? மனம் திரும்பினான். திரும்ப பேர்சபா தொடங்கி அப்படின்னு சொன்னா திரும்ப ரினிவேட் பண்ணார் ஸ்பிரிச்சுவல் காரியத்தை. ஹல்லேலூயா. புரியுதா? சில நேரங்கள்ல சிலருக்கு சில குத்து விழுந்தாதான் என்ன செய்கிறோம்? ஹல்லேலூயா. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் போது, எல்லாம் ஸ்மூத்தா சமாதானமா போயிட்டு இருக்கிற போது மனம் போன போக்கில் போயிடுறது யோசபாத்தை போல. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு உயிர் பயத்தை காட்டினாரா இல்லையா? உயிர் பயத்தை காட்டினாரா இல்லையா? உலகத்திலேயே பயத்தில் அதிக பயம் எதுக்கு தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? பயம் என்பது எல்லாருக்கும் காமன், அப்படிதானே? ஆவிக்குரியவனா இருந்தாலும் சரி, உலகத்தானா இருந்தாலும் சரி, பயம் என்பது காமன். அதை நான் தப்பா சொல்ல மாட்டேன். பட் பயம்னா பல விதமான பயங்கள் இருக்கு. புரியுதா? எதுக்கு பயப்படுறோம், எதுக்கு பயப்படக்கூடாது, எந்த பயம் பாவம், எந்த பயம் நல்லது, அப்படியெல்லாம் இருக்கு. இருக்கு. தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? ஆமா. பவுல் நீங்க வாசிக்கும் போது கொரிந்தியருக்கு, கலாத்தியருக்கெல்லாம் எழுதும் போது திரும்ப திரும்ப சொல்லுவாரு, எனக்கு பயமா இருக்கு, நான் பயந்து இருக்கிறேன், செத்து போயிடுவேனோன்னு கூட பயந்து இருக்கிறேன், அப்படியெல்லாம் எழுதியிருப்பார். புரியுதா? அந்த பயம் என்ன? ஏதேன்ல ஆதாமும் ஏவாளும் பயந்து ஒதுங்கின பயம் என்ன? இப்படி எல்லாம் பலவிதமான பயங்கள் இருக்கு. புரியுதா? இந்த யோசபாத்துக்கு ஆண்டவர் ஒரு பயத்தை காட்டினார். எத்தனை பயங்கள் இருந்தாலும் ஒரு மனுஷனுடைய பயம் என்பது எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஃபியர். என்ன அப்படின்னா அந்த மரண பயம்னு சொல்றது. சொல்லுவாங்கல்ல, சாவ விளிம்புல பார்த்துட்டு கண்ணுல பார்த்துட்டு, கண்ணுல பார்க்கறதில்ல, சாவ அனுபவிச்சுட்டு வந்தேன்னு சொல்லுவான். அதாவது இந்த செகண்ட் டைமுக்குள்ள, அந்த 1 செகண்ட், லெஸ் தான் 1 செகண்ட் டைமுக்குள்ள மரணத்தை சந்திச்சுட்டு வெளியே வர்றது. இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள நீங்க போயிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க போயிருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த பயம் உங்களுக்கு இன்னும் போகாது, நிச்சயமா போகாது. அந்த பயம் ஒன்ஸ் வந்துச்சுன்னா அந்த பயம் என்ன செய்யாது, நம்மளை விட்டு போகாது. யோசபாத்துடைய பயம் அந்த பயம். புரியுதா? பயந்து கூக்குரலிட்டான் பார்த்தீங்களா? அந்த ஆண்டவர் அந்த செகண்ட்ல என்ன காமிச்சாரு? அந்த ஃபியரை காமிச்சாரு, மரண பயத்தை காமிச்சார். ஹல்லேலூயா. அந்த பயத்துக்குள்ள போகணும்னு நீங்க விரும்பாதீங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட பயத்தை உங்களுக்கு அனுமதிக்கவே கூடாது. புரியுதா? அப்படிப்பட்ட பயம் வந்துடக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது. புரியுதா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இப்படிப்பட்ட ஒரு பயத்தை காமிச்சு ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். காரணம் யாரு? இந்த பயம் வந்ததுக்கு காரணம் யாரு? யோசபாத். யோசபாத்தே தான். புரியுதா? ஒரு காலத்தில் எல்லாத்தையும் விளக்கினவர், எல்லாம் நல்ல பெரிய லெவல்ல வந்த போது திரும்பவும் அங்க போனான். ஆமா. புரியுதா? சம்பந்தம் கலந்தான். சம்பந்தம் கலந்து ஒன்னாயிட்டாங்க, ஒன்னஸ் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரே ஸ்பிரிட் ஆயிட்டாங்க. புரியுதா? இப்ப கர்த்தருக்கு விரோதமா போனான். ஒரு கட்டத்தில் கர்த்தர் யோசபாத்தை விடுவித்தார். ஆனா ஆகாப் என்ன பண்ணல? விடுவிக்கல. புரியுதா? ஆனா அந்த ஆகாப்பை பார்த்து நீ கொஞ்சம் படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி ஆகாப்புடைய லைஃப்பை கொஞ்சம் படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை விடுவிக்கப்பட்டவர் தான் ஆகாப். இந்த ஆகாப் கர்த்தரால் விடுவிக்கப்பட்டவர். புரியுதா? கர்த்தர் அன்னைக்கே கொன்னு போடணும்னு தீர்மானிச்சு வந்தாரு. ஆனா ஆகாபின் இடத்துல அந்த நேரத்தில் ஒரு மனத்தாழ்மையும் ஒரு மனம் திரும்புதலும் இருந்துச்சு. அதனால அன்னைக்கு நீங்க ஆகாப்பை குறித்து படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த முறை ஆகாப்புக்கு என்ன செய்யல ஆண்டவர்? இரக்கம் பாராட்டல. புரியுதா? ஆனா யோசபாத்துக்கு என்ன பண்ணார்? இறங்கினார். காரணம் என்ன? அதுதான் தீர்க்கதரிசி வந்து சொல்றார். தீர்க்கதரிசி, புரியுதா உங்களுக்கு? தீர்க்க தரிசனங்கள் இப்படிப்பட்டதான் இருக்கும். ஒன்னில் நீ போனா செத்த, இல்லையா இதனாலதான் காக்கப்பட்ட, இல்லையா இதை விட்டு நீ சரியாயிரு, நீ உருப்படு, நல்லாயிரு. 99% தீர்க்க தரிசனங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏதுவாக தான் இருக்குமே ஒழிய உலக பிரகாரமான காரியத்துக்கு இருக்காது. புரியுதா?
1% இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல, 1% உலக பிரகாரமான காரியத்துக்கு இருக்கு. அதுவும் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா உன்னதமான பரிசுத்தவான்களுக்கு. புரியுதா? ஆண்டவர் சில பரிசுத்தவான்களுக்கு 10 ஏக்கர் இடம் தர்றேன் அப்படின்னு வாக்கு பண்ணியிருப்பார். எதுக்காக? நீ பங்களா கட்டி நல்லா இருங்கிறதுக்காகவா? இல்லை, அந்த ஊழியத்துக்கு உபயோகப்படும். இது உலக 10 ஏக்கர் இடம் என்பது உலக பிரகாரமான ப்ராஸ்பெரிட்டி, அப்படித்தானே? அப்ப ஆண்டவர் அதை சொல்லியிருப்பார், தீர்க்க தரிசனமா சொல்லியிருப்பார். இதை ஆண்டவர் தர்றேன்னு சொல்றாரு, உனக்கு தருவார். நிச்சயமா அந்த வசனத்தின்படி அவர் செய்வார். புரியுதா? உலக பிரகாரமான காரியங்களுக்காக தீர்க்க தரிசனங்கள் அப்படி ரொம்ப என்ன செய்யாது. பைபிள்ல நம்ம பார்த்த வரைக்கும் தீர்க்க தரிசனங்கள் நம்ம தேடி பார்க்கும்போது ராஜாக்கள் மனம் திரும்புவதற்கு இருக்கு, ராஜாக்கள் தங்களை ஸ்திரப்படுத்துவதற்கு இருக்கு, ஆவிக்குரிய தலைவர்கள் ஸ்திரப்படுவதற்கு இருக்கு, அவர்கள் வழிதவறி பாவத்துக்கு போகும்போது பாவத்தை கண்டித்து உணர்த்தும், இப்படி பல விதமான காரியங்களுக்கு தான் இருக்கே ஒழிய ஆண்டவர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய தீர்க்க தரிசனங்கள் உங்களுக்கு கூட வந்திருக்கும், எனக்கும் வந்திருக்குது. கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் அப்படின்னு தாவீதுக்கு ஒரு பதில் வந்துச்சு, அப்படிதானே? நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் அப்படின்னு சொல்றோம், அப்படிதானே? என்ன நினைக்கிறீங்க? நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்? ஆண்டவர் எனக்கு ஒரு வீடு கட்டி தரேங்கிறார். புரியுதா? ஆனா தாவீதுக்கு சொன்னது இந்த உலக பிரகாரமான வீட்டை அல்ல. இனி கட்டாத வீட்டிலே குடியிருப்பாய்ன்னு சொல்லி யாருக்கு சொன்னது? கட்டாத வீடு என்பது நம்ம கட்டாத வீடு அது. நீங்க கட்டாத வீட்டில் குடியிருப்பீங்க. எந்த வீட்டில் குடியிருப்பீங்க? பரலோகம். கர்த்தர் கட்டுகிற வீடு அது, அப்படிதானே? நீ கட்டாத வீட்டில் குடியிருப்பாய்ன்னு சொன்னா அது பூமிக்குரியதே அல்ல. நீ நித்தியத்தில் கட்டாத வீட்டில் உனக்காக தேவன் கட்டி வைத்திரு வீட்டில் குடியிருப்பாய் என்பதுதான் தீர்க்க தரிசனம், அப்படிதானே? அப்போ அந்த கர்த்தரால் கட்டப்பட்டிருக்கிற வீடு நம்ம கட்டினதல்ல. நீங்க குடியிருக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? நீங்க வீடு கட்டி தான் ஆகணும், அப்படிதானே? நீங்க வீடு கட்டாம எப்படி உங்க வீட்டில் குடியிருக்க முடியும்? இப்படி நம்ம நிறைய நேரங்கள்ல விழுந்து போகிறோம், தீர்க்க தரிசனங்களுடைய ஆழங்களை புரியாமல் போகிறோம். புரியுதா? இப்போ இந்த யோசபாத்துக்கு ஆண்டவர் என்ன காரணத்தினால தப்புவிக்கப்பட்டான் என்பதை குறித்து வெளிப்படுத்துறார். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எங்கேயோ ஒரு நாள் ஏதோ ஒரு சூழ்நிலையில கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு உண்மையாக, இல்லையா, யாரும் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் என் முழு உள்ளத்தோடு நான் கர்த்தரை சேவித்திருக்கிற ஒரு காலம் இருந்திருக்கும். ஆமென். அதை மறந்து போவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. புரியுதா? என்னைக்கோ ஒரு நாள் யாருக்கோ, எனக்கு கூட பண பிரச்சனை இருந்த போது, நான் பினான்சியலா ரொம்ப கஷ்டப்பட்ட போது, நான் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டிருந்த சூழ்நிலையில நான் யாருக்கோ ஒரு நேர சாப்பாடு கொடுத்திருப்பேன். ஏன்னா அந்த ஒரு நேர சாப்பாடு தான் அவங்க லைஃப்ல ஒரு பெஸ்ட் ஃபுட்டா இருந்திருக்கும். புரியுதா? நீங்க கொடுத்த அந்த சாப்பாட்டுக்கு பிற்பாடு அவங்க சாப்பாடு கஷ்டம் போயிருக்கும். நீங்க நம்புறீங்களா இப்படி எல்லாம் நடக்கும்னு? நீங்க சும்மா கொடுத்துருப்பீங்க, ஆனா நீங்க கொடுத்ததுக்கு பிற்பாடு அவங்களுக்கு சாப்பாடு குறை இல்லாம போயிருக்கும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரியவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த பையன் வந்தது அப்புறம் தான் எங்க வீடு நல்லா இருந்துச்சு, சாப்பாட்டு கஷ்டமே இல்லை. இந்த பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க வீட்டுல இந்த கஷ்டம் இல்லாம போச்சு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் பண கஷ்டம் இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள் யாருக்கோ ஒரு உதவி செஞ்சிருப்பீங்க. புரியுதா? அந்த சாப்பாடு நீங்க அன்னைக்கு கொடுக்காம இருந்திருந்தா செத்து போயிருப்பாங்க. புரியுதா? நீங்க யாருக்கோ ஒரு நேரம் ஒரு 10 ரூபா கொடுத்திருப்பீங்க, ஒருவேளை நீங்க அந்த 10 ரூபா அன்னைக்கு கொடுக்காம இருந்திருந்தா அவங்க செத்து போயிருப்பாங்க. புரியுதா? அந்த பாயிண்ட்ல அவங்க லைஃபே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கும், அவங்க லைஃபே சேஞ்ச் ஆயிருக்கும், அவங்க லைஃபே மாறி இருக்கும். இது நான் மறந்திருப்பேன், நீங்க மறந்திருப்பீங்க. ஆனா யார் மறக்க மாட்டா? கர்த்தர் வாங்குறவங்க மறக்க மாட்டான். ஏன்னா அவங்க லைஃப் எப்படிப்பட்ட ட்ராஜடியா இருந்து தெரியுமா? டெத்து. இந்த ஹெல்ப் இல்லாம, இந்த உதவி இல்லாமல் இருந்திருந்தால் அதுதான் அன்னைக்கு அவங்களுடைய கடைசி லைஃபா இருந்திருக்கும், அன்னைக்கு அதுதான் கடைசியா இருந்திருக்கும் அவங்க வாழ்க்கையில. புரியுதா? அந்த உதவி இன்னைக்கு விருட்சம் போல வளர்ந்து பெருசா இருக்கு. புரியுதா? அவங்களுக்கு மறக்குமா? அது மறக்க நினைப்பாங்கல்ல,
நினைக்க 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 யார் நினைப்பா? ஹல்லேலூயா. என் உள்ளத்தில் நான் நினைக்க நினைக்க கர்த்தரும் நினைத்தார், கர்த்தரும் நினைப்பார். புரியுதா? கண்டிப்பா நான் சொல்லுவேன், இந்த ஒரு சீடு, அன்னைக்கு ஒரு சின்னதா போட்ட ஒரு சீடு, அது வளர்ந்து பெரிய விருட்சமாகி ஆசீர்வாதமா ஒரு லைஃப்ல மாறி இருக்கும்னா, அவன் நிச்சயமா அந்த சீடை ஒரு நாளும் மறக்க மாட்டான். புரியுதா? ஏன் மறக்க மாட்டான்னா, நான் சொன்னது போல அந்த சிச்சுவேஷன் அவனுக்கு லைஃப் ஆர் டெத். அந்த சிச்சுவேஷன் அது அவன் அதை மறக்கவே மாட்டான். புரியுதா? அன்னைக்கு நீங்க பண்ணியிருப்பீங்க இல்லையா, அன்னைக்கு நீங்க பண்ணியிருக்கீங்க இல்லையா, இது கர்த்தருடைய புஸ்தகத்தில் எழுதப்படும். புரியுதா? நீங்க மறந்து போய் ஏதோ ஒரு சூழ்நிலை, யோசபாத்தை போல வேற சூழ்நிலை நீங்க கடந்து போயிருக்கலாம், மரணமே ஏற்படுகிற சூழ்நிலையா இருந்திருக்கலாம். அன்று கர்த்தர் அதை நினைவு கூறுவார். ஆனா நம்ம உதவி பண்ண மனிதர்கள் நமக்கு பக்கத்தில் இல்லாம இருப்பாங்க. நமக்கு உதவி செய்யறதுக்கு அவங்களுக்கு முடியுமானாலும் அந்த சூழ்நிலை அவங்க இல்லாம இருப்பாங்க, நம்மளை விட்டு எங்கேயோ போயிருப்பாங்க, நமக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கும், கம்யூனிகேஷனே இல்லாம போயிடும். ஆனாலும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கர்த்தர், நம்ம கவனித்துக் கொண்டிருக்கிற கர்த்தர். புரியுதா? ஏதோ ஒரு பரிசுத்தவான், எனக்கு ஒரு 5 ரூபா கொடுக்குறீங்களா, எனக்கு பஸ் டிராவல் பண்றதுக்கு பைசா இல்ல, உண்மையா கர்த்தருக்கு ஊழியம் பண்ண ஒரு பரிசுத்தவான் வந்து நின்று உங்ககிட்ட கையேந்தின போது, ஹல்லேலூயா. புரியுதா? என் பிள்ளைக்கு படிப்புக்கு வழியே இல்ல, இல்ல பிள்ளைக்கு வியாதியா இருக்கு, மருத்துவத்துக்கு வழியே இல்ல, என் பிள்ளை சாக கிடக்குது, வழியே இல்லைன்னு சொல்லி கை நீட்டின போது, ஹல்லேலூயா. இனி நம்ம ஆரம்பித்த ஆண்டவர் அறிந்த நாட்கள்ல வைராக்கியமாய் கர்த்தருக்கு சேவித்த நாட்கள். ஹல்லேலூயா. புரியுதா? யோசபாத்துடைய பதில் அதுதான். யோசபாத்து கர்த்தர் கொடுத்த பதில் அதுதான். நீ ராஜ்யபாரத்துக்கு வந்த போது, நீ ராஜ்யபாரத்தில் ராஜாவாக ஆன போது, நீ செய்தது ஒரு நாளும் கர்த்தர் செய்யல, மறக்கல்ல. ஹல்லேலூயா. நீ விக்கிரக தோப்புகளை அழித்து, நீ விக்கிரக தெய்வங்களை வழிபடாமல், உன் தகப்பனாகிய தாவீது என் வழியில் நடந்தது போல, என்னை சேவித்தது போல நீயும் என் வழியிலே நடந்த ஒரு காலம் ஒன்று உண்டு. ஹல்லேலூயா. இது எப்போ உதவி பண்ணிருச்சுன்னா, நான் தவறி போன போது உதவி பண்ணிருச்சு. பாத்தீங்களா? இந்த சூழ்நிலைக்குள்ள யோசபாத்தை கர்த்தர் அனுமதித்தார். இந்த போறதுக்கு முன்னாடியே தடுத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஏன்னா மிகையா தீர்க்கதரிசி சொல்லி இருந்தாரே, வார்னிங் கொடுத்தாரு. ஆனாலும் அவர் என்ன செய்யல, செவி கொடுக்கல. அந்த அளவுக்கு அந்யோன்யம். புரியுதா? சில ரிலேஷன்ஷிப் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பிடிக்கப்பட்டிருக்கிறதுனால சில வார்னிங் என்ன செய்யறது இல்ல, காது கேட்கறது இல்ல. அந்த அளவுக்கு லவ். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, லவ் கண்ணை மூடிடுச்சு. லவ்வுக்கு கண்ணு இல்ல, காது இல்ல, கையில, மூக்கு இல்ல, ஒண்ணுமே இல்ல. அந்த அளவுக்கு ஒன்னாயிருச்சு. இப்ப என்ன வார்னிங் சொன்னாலும் செவடங்காதுல தங்குவது போல. புரியுதா? என்னதான் சொல்லி பாருங்க, காது கேட்காது. அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப், அந்த அளவுக்கு நண்பர்களுடைய ஐக்கியம். ஹல்லேலூயா. ஆனா ஒரு காலத்துல நான் செஞ்சதை கர்த்தர் மறக்கல. இப்ப நீங்க என்னைக்கோ ஒரு நாள் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினது, எப்போ ஒரு நாள் கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டினது, கர்த்தர் மறந்து போகிறதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. கர்த்தர் எருசலேமில் உள்ள தன் வீட்டில் யோசபாத் சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணினார். ஹல்லேலூயா. நீங்க விரும்புறீங்களா? சமாதானத்தோட நான் என் வீட்டுக்கு திரும்ப போகணும். ஆமென். ஹல்லேலூயா. ஒன்னும் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற வீடோ, இல்லைன்னா கர்த்தர் எனக்காக கட்டி வைத்திருக்கிற நான் கட்டாத வீடோ, இந்த 2 வீட்டுக்குள்ள நான் எப்படி போகணும்? சமாதானத்தோடே பிரவேசிக்கணும். புரியுதா? பிள்ளையாகி இயேசு கிறிஸ்துவை தேவாலயத்துக்கு கொண்டு வந்த போது சிமியோன் என்கிற தீர்க்கதரிசி குழந்தையை கையில் எடுத்து சொன்னான், நான் இப்பொழுது சமாதானத்தோடே என்னுடைய இளைப்பாறுதலுக்குள்ளே போவேன். நான் ரொம்ப நாள் காத்திருந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை என் கண் கண்டுருச்சு. இனி நான் இப்ப செத்து போனாலும்
நான் சமாதானத்தோட என்னுடைய இளைப்பாறுதலுக்குள்ள போவேன். அல்லேலூயா. நான் சமாதானத்தோட திரும்பி போவது கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம். எத்தனை பேர் சமாதானமா இல்லை, சமாதானமா திரும்பல, ஆனா ஆண்டவர் நமக்கு தருவார். விசுவாசிக்கிறீங்களா? யோசபாத்தினிடத்திலிருந்து நம்ம ஒரு ஸ்டெப் இல்லையா? யோசபாத் எருசலேமில் உள்ள தன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்ப வந்தான். இந்த ரிட்டர்ன், இந்த திரும்ப வருதலுக்கு பாசிட்டிவும் பார்த்தோம், நெகட்டிவும் பார்த்தோம். இப்போ ஒரு வாட்டி அடி வாங்கிட்டார், புரியுதா? மரண பயம் பார்த்துட்டார். பார்த்தீங்களா? செகண்ட் டைம் இவர் மறுரூபப்படுத்தி மனம் திரும்பி பெரிய காரியங்களை செய்வார். புரியுதா? அதாவது சொல்லுவாங்கல்ல, முந்தின காரியத்தோடவும் பிந்தி செய்த காரியம் பயங்கரமா இருந்தது. எதனால அப்படின்னா ஆண்டவர் காட்டின மரண பயம். அல்லேலூயா. இந்த மரண பயத்துக்கு பிற்பாடு யோசபாத் செய்த காரியம் பயங்கரமா இருந்தது. அதான் ரெண்டாவது ஸ்டெப். புரியுதா? அது இன்னொரு நாள் கர்த்தர் சித்தமானா நம்ம பார்ப்போம். கர்த்தர் உங்களை சமாதானத்தோடே திரும்ப பண்ணுவார். ஆண்டவர் இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக.